இந்த வீடியோல நம்ம அக்கவுண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல் பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். அவங்க பேரு ராம், ஷியாம். ராம் சொல்றாரு ஷியாம் கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஃபர்மை தேடி இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. சோ கிளையண்ட்ஸ் நிறைய வரதுனால நம்ம பிசினஸ் இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும், வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ராம் சொல்றாரு. ஷியாம் சொல்றாரு, ஆமா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி இதை செய்வோம், எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராம் கேக்குறாரு, என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் நீ நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இப்ப பாரு, நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் வச்சிருக்கோம். ஓகே, இப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். சோ இப்போ ஒரு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கேபிட்டல் தேவைப்படும். அப்ப யார் கேபிட்டல் நம்மளுக்கு கொடுப்பாங்க, எப்படி நம்ம இந்த கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுவோம், எங்க இருந்து borrow பண்ணுவோம்? இப்ப பேங்க் போனாலும் நம்ம கேட்கிற லோன் நம்மளுக்கு சாங்ஷன் ஆக மாட்டேங்குது. சோ அப்போ அடுத்தது என்ன செய்ய முடியும், நம்ம பினான்சியல் ரிசோர்சஸ் எல்லாமே எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஷியாம் கேக்குறாரு. இது மட்டும் இல்ல, நம்மளோட லயபிலிட்டியும் அன்லிமிட்டடா இருக்கு. ஓகே, அதாவது இப்ப இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல நம்மளோட டெட்ஸ் ஜாஸ்தி ஆக சப்போஸ் நம்மளால பிசினஸ்ல இருந்து பே பண்ண முடியல அப்படின்னா நம்ம பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை அவங்க எடுத்துருவாங்க. சோ இதெல்லாம் நம்மளுக்கு ரிஸ்க் தானே அப்படின்னு சொல்லி ஷியாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே நிறைய இடத்துக்கு சுத்துற மாதிரி இருக்கும், வெளியில எல்லாம் போகணும். சோ அப்போ நம்மளோட ஃபர்மை யார் பாத்துக்குவாங்க, உள்ள இருக்கிற ஒர்க் எல்லாம் யார் செய்வாங்க, அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா, ரெண்டு பேருமே இந்த மாதிரி வெளியில போயிட்டா யார் இதெல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதனால நம்மளுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பாரு, நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. இப்ப அடுத்த லெவலுக்கு நம்ம போக போறோம்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே ராம் சொல்றாரு, ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நம்ம ஃபர்ம்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. சோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாரு. ஷியாம் சொல்றாரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஒரு பிசினஸ் ஃபேர் போனோம், அங்க ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட்ட பார்த்தோம். அவர் நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, நம்மளுக்கு என்ன பிசினஸ்ல என்ன கன்சல்டேஷன் வேணும்னாலும் அவரை பார்க்க சொன்னாரு. ஏன் நம்ம அவரை போய் பார்க்க கூடாது, அவர் ஏதாவது நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு ஷியாம். உடனே ராம் சொல்றாரு, ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம ரெண்டு பேருமே நாளைக்கு காலைல போய் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் டே ராமும் ஷியாமும் அந்த பிசினஸ் கன்சல்டன்ட்ட போய் மீட் பண்றாங்க. அந்த கன்சல்டன்ட் கேக்குறாரு, உங்க ரெண்டு பேருக்கும் நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ராமும் ஷியாமும் சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ், நாங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சிருக்கோம். எங்களுக்கு இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. சோ இப்ப பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க ஃபார்ம் வச்சிருக்கிறதுனால எங்களோட கேபிட்டல் லிமிட்டடா தான் இருக்கு. சோ மெயின் ப்ராப்ளம், எக்ஸ்பேண்ட் பண்ண போலாம் அப்படின்னா எங்களோட மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா பினான்சியல் ரிசோர்சஸ் தான். சோ எங்களால கேபிட்டல் ரொம்ப கொண்டு வர முடியல பிசினஸ்க்குள்ள. சோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, இவ்வளவுதான் விஷயமா, நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். உங்களுக்கு பினான்சியல் ரிசோர்சஸ் அதான் ப்ராப்ளம் அப்படின்னா உங்க பினான்ஸை ரைஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க, என்ன ஐடியா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கம்பெனி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. ராமு ஷியாமும் கேக்குறாங்க, கம்பெனி அப்படின்னா என்னது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, அந்த கம்பெனியோட நேச்சர் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த கன்சல்டன்ட் கம்பெனியோட ஃபீச்சர்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் சொல்றாரு, இந்த கம்பெனி அப்படிங்கிறது லா மூலமா தான் நம்ம கிரியேட் பண்றோம் அண்ட் எல்லா கம்பெனிஸுமே கம்பெனிஸ் ஆக்ட் கீழ தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அதுக்கு செப்பரேட் லீகல் என்டிட்டி உண்டு. எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இருக்கோ, இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கோ, அதே மாதிரி கம்பெனிக்குன்னு ஒரு தனி லீகல் ஸ்டேட்டஸ் உண்டு. சோ கம்பெனி வேற, அதுல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் வேற. சோ கம்பெனிங்கிறத நம்ம தனியா பார்க்கணும், அதுல இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ தனியா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கம்பெனிங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன். எப்படி நம்ம எல்லாம் நேச்சுரல் பர்சனோ, லாவை பொறுத்த வரைக்கும் கம்பெனிங்கிறது ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன். சோ கம்பெனி அதோட நேம்ல ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ண முடியும். அதே மாதிரி எவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ் வேணாலும் என்டர் பண்ண முடியும். அதே மாதிரி அதோட டெத்ஸ் இல்ல மத்தவங்களோட ஆக்ஷன்ஸுக்கு இந்த கம்பெனி யார் மேல வேணாலும் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு பெர்பெச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு, which means எவ்வளவு மெம்பர்ஸ் உள்ள வந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு மெம்பர்ஸ் வெளியில போனாலும் சரி,
பிசினஸ்ங்கிறது ரன் ஆயிட்டே இருக்கும், கம்பெனிங்கிறது லாங் அண்ட் ஸ்டேபிள் லைஃப் அந்த கம்பெனிக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ யார் மெம்பர்ஸ் உள்ள வந்தாலோ வெளியே போனாலோ கம்பெனி எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது, அது பாட்டுல போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு காமன் சீல் அப்படின்னு ஒண்ணு உண்டு. சோ காமன் சீல் அப்படின்னா எல்லா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸையுமே இந்த சீல அஃபிக்ஸ் பண்ணி நீங்க சைன் போட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இதுல லிமிடெட் லயபிலிட்டி தான். சோ லிமிடெட் லயபிலிட்டி அப்படிங்கிறது சப்போஸ் எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ், அது வரைக்கும் தான் அவங்களோட லயபிலிட்டி. சோ ஒவ்வொருத்தர் எவ்வளவு ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்களோ அது வரைக்கும் தான் அவங்க லயபிலிட்டி. சோ இது லிமிடெட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இதோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இதோட மெம்பர்ஸ் வந்து சில பேரை எலெக்ட் பண்ணி அவங்கள போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா வச்சிருப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுவாங்க. பட் ஓனர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா யார் வந்து கம்பெனிக்கு கேபிட்டல் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஓனர்ஸ். சோ இங்க ஷேர் ஹோல்டர்ஸை தான் நம்ம ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி. உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு ராமியும் ஷாமியும் கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. ஷாம் கேக்குறாரு அந்த கன்சல்டன்ட் கிட்ட, நீங்க இந்த ஃபீச்சர்ஸ பத்தி எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. பட் இந்த கம்பெனினால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? நாங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா என்ன அட்வான்டேஜ் இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ரன் பண்றேன்னு சொன்னீங்க, அதுல சில டிஸ்அட்வான்டேஜஸ் சொன்னீங்க, அதெல்லாம் இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி அது அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? உங்களோட பினான்சியல் ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்குன்னு சொன்னீங்க. ஓகே, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் கேபிட்டல்ங்கிறத பிசினஸ்க்குள்ள போட முடியும். பட் கம்பெனில பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு பேர் வேணாலும் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்க முடியும். சோ அவங்க பணத்தெல்லாம் உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கேபிட்டல் வரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சொன்னீங்க உங்க லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டடா இருக்குன்னு சொன்னீங்க. அதாவது லயபிலிட்டியை பே பண்ண முடியலன்னா உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை கூட எடுத்து பே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டிங்கிறது லிமிடெட் தான். நீங்க பிசினஸ்ல என்ன வச்சிருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களோட லயபிலிட்டி. உங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களோட மேனேஜரல் ஸ்கில்ஸ் வந்து லிமிட்டடா இருக்குன்னு சொல்றீங்க இப்போ. ஏன்னா நீங்க ரெண்டு பேர் தான் அந்த பிசினஸ ஓவராலா பாத்துட்டு இருக்கீங்க. சோ ரெண்டு பேருமே வெளில போயிட்டீங்க, இல்ல ஒருத்தர் மட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னாலும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களோட கிளையன்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. சோ பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒருத்தர் ஆபீஸ்ல உட்காந்து இது ஃபுல்லா பார்க்க முடியாது, ஒருத்தர் வெளியே போய் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. சோ இது உங்களோட ப்ராப்ளம். பட் கம்பெனின்னு வரும்போது இங்க ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. சோ உங்களுக்கு வந்து நல்ல குவாலிஃபைடு எக்ஸ்பர்டைஸ் எல்லாருமே இந்த கம்பெனில உங்களுக்கு கிடைப்பாங்க. சோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களோட ரிஸ்க் இங்க ஜாஸ்தின்னு சொன்னீங்க. ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. சோ அந்த ரிஸ்க் உங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் வரும். அதனால அது கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் கம்பெனில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறதுனால ரிஸ்க் கம்மி ஆயிடும். சோ ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே அவங்களோட ரிஸ்க் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல. சோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் நீங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. ராம் அந்த கன்சல்டன்ட் கிட்ட சொல்றாரு, நீங்க சொல்ற இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. சோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா சூப்பரா ஃபிளரிஷ் ஆகலாம். பட் இந்த கம்பெனியை நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி இன்கார்பரேட் பண்ணுவோம், அது எங்களுக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, இதோ இப்ப புரிய வச்சிடுறேன் அப்படின்றாரு. கன்சல்டன்ட் வந்து ராம்ஷாம் கிட்ட சொல்றாரு, நான் இந்த கம்பெனியோட இன்கார்பரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க கவனமா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ராமன் ஷாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகே, சோ இப்போ அந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரமோஷன். ஓகே, சோ ஒரு கம்பெனியை இன்கார்பரேட் பண்றதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரமோஷன். ஓகே, ப்ரமோஷன் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்றதுக்கான சில வேலையெல்லாம் நடக்கும். அந்த வேலையெல்லாம் ஒரு ஆளோ இல்ல குரூப் ஆஃப் பர்சன்ஸோ சேர்ந்து செய்வாங்க. அவங்கள நம்ம ப்ரமோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ப்ரமோட்டாரோட ஒர்க் என்ன அப்படின்னா அவங்க அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்றதுதான் அவங்களோட ஒர்க். ப்ரமோட்டார் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவர் சில விஷயத்த பிளான் பண்ணும். லைக் அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும், என்ன பர்பஸ்க்காக அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றோம், அந்த கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த கம்பெனியோட கேபிட்டல் எவ்வளவு இருக்கும்,
அந்த கம்பெனிக்கு என்ன நேம் வைக்க போறோம், அந்த நேம் வந்து வேற எந்த கம்பெனிஸ்க்கும் வச்சிருக்க கூடாது, ஒரு டிஃப்ரெண்டான நேமா இருக்கணும். அதை தவிர்த்து என்ன டைப் ஆஃப் கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்றத அந்த ப்ரமோட்டர் பிளான் பண்ணும். சோ இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது ராம் கேக்குறாரு, டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸா, நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கா சார் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேனே அப்படின்றாரு. சோ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குன்னு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, பிரைவேட் கம்பெனி அப்படிங்கிறது இருக்கு. பிரைவேட் கம்பெனில மினிமம் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த பிரைவேட் கம்பெனி அதோட ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. அதே மாதிரி பிரைவேட் கம்பெனில பப்ளிக் யாருமே அதோட ஷேர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா பிரைவேட் கம்பெனி பப்ளிக்க இன்வைட் பண்ணாது அதோட ஷேர்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. அண்ட் பிரைவேட் கம்பெனில அட்லீஸ்ட் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும், பட் 15 டைரக்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அண்ட் பிரைவேட் கம்பெனி அப்படின்னு போறீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் வைப்பீங்க. அந்த கம்பெனியோட நேம்க்கு பின்னாடி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஷாம் கேக்குறாரு, இன்னொரு டைப் ஆஃப் கம்பெனி சொல்றேன் அப்படின்றாரு. சோ நெக்ஸ்ட் டைப் வந்து பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனில மினிமம் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அன்லிமிட்டெட். அண்ட் பப்ளிக் கம்பெனி அதோட ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அலோவ் பண்ணும், இங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அண்ட் பப்ளிக் கம்பெனி வந்து ப்ராஸ்பெக்டஸ் மூலமா பப்ளிக்க இன்வைட் பண்ணும். எதுக்குன்னா அதோட ஷேர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ப்ராஸ்பெக்டஸ் மூலமா பப்ளிக்க இன்வைட் பண்ணும். அண்ட் பப்ளிக் கம்பெனில அட்லீஸ்ட் 3 டைரக்டர்ஸ் இருக்கணும், பட் 15 டைரக்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அண்ட் அந்த கம்பெனிக்கு ஒரு நேம் வைப்பீங்கல்ல, அந்த நேம்க்கு பின்னாடி லிமிடெட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். சோ இதுதான் பப்ளிக் கம்பெனி. அண்ட் லாஸ்ட் கம்பெனி 1% கம்பெனி. 1% கம்பெனி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் பர்சன் அந்த கம்பெனில மெம்பராவோ இல்ல ஷேர் ஹோல்டராவோ இருப்பார். ஒரு நேச்சுரல் பர்சன் அந்த கம்பெனில மெம்பராவோ இல்ல ஷேர் ஹோல்டரா இருப்பாரு. அண்ட் அந்த கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 50 lakhsக்கு மேல இருக்கக்கூடாது. அண்ட் அந்த கம்பெனியோட ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 3 வருஷத்துக்கு 2 crores எக்ஸீட் பண்ணிருக்க கூடாது. அண்ட் இதுல அட்லீஸ்ட் 1 டைரக்டர் இருக்கணும், பட் 15 டைரக்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. இதுதான் 1% கம்பெனி. இப்ப அந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, இப்ப நான் உங்களுக்கு பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பிரைவேட் கம்பெனி அண்ட் பப்ளிக் கம்பெனில நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, லிமிடெட் பை ஷேர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனில இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அது வரைக்கும் தான் அவங்களோட லயபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பிரைவேட் கம்பெனிக்கும் பப்ளிக் கம்பெனிக்கும் இன்னொன்னு இருக்கு, லிமிடெட் பை கேரண்டி. லிமிடெட் பை கேரண்டி அப்படிங்கிறது அதோட மெம்பர்ஸ் வந்து அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, வைண்ட் அப் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல எவ்வளவு அந்த அசெட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவோங்கிறத முன்னாடியே மெமோரண்டம்ல சொல்லிடுவாங்க. சோ அது வரைக்கும் தான் அவங்களோட லயபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இந்த ப்ரமோஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த ப்ரமோட்டர் வந்து எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றது. ப்ரமோட்டர் கம்பெனிக்கு நேம் டிசைட் பண்ணிட்டு அதை ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கணும். ஓகே, ஒன்ஸ் அந்த அப்ரூவல் வாங்கிட்டாரு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவர் ரெடி பண்ணும். லைக் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், consent of the first directors to act as directors declaration. Okay, so memorandum of association ங்கிறது ஒரு mandatory document, ஒரு statutory document. அது கண்டிப்பா எல்லா கம்பெனிஸுமே இதை வந்து ரெடி பண்ணணும். ஓகே, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல கம்பெனிக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ளயும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறதும் கொடுத்திருக்கோம். அண்ட் அந்த கம்பெனியோட நேம் என்ன, அதோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கும், அதோட அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கம்பெனியோட லயபிலிட்டி, தட் இஸ் அந்த மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல கம்பெனில, அவங்களோட லயபிலிட்டி என்ன டைப் ஆஃப் நேச்சர்ல இருக்கும், அதுக்கப்புறம் கம்பெனியோட மேக்ஸிமம் கேபிட்டல், ஓகே, லைஃப் டைம்க்கும் அந்த கம்பெனியோட மேக்ஸிமம் கேபிட்டல் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறதையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, சோ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட். இது கம்பல்சரியா எல்லா கம்பெனிஸுமே ரெடி பண்ணியிருக்கணும். ஓகே, சோ
இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கறத வந்து இது வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். யார் வேணாலும் பைசா கொடுத்து இத ஒரு கம்பெனியோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனை வாங்க முடியும். சோ இது வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ அடுத்தது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல ஒரு மேனேஜ்மெண்டோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ன, அதோட ரூல்ஸ் என்ன, ஒவ்வொருத்தரோட ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ், அதாவது அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ் அவங்களோட ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ் எல்லாமே கொடுத்திருக்கும். அண்ட் அந்த கம்பெனியோட பாலிசிஸ் என்ன அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கும். ஓகே. கன்சென்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ் டு ஆக்ட் அஸ் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது, இப்போ அந்த கம்பெனி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டர்ஸ்னு சில பேர் வருவாங்க. அதுல கம்பெனி ஃபார்ம் ஆன உடனேயுமே டைரக்டர்ஸ் வராங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைரக்டர்ஸ். சோ அவங்க எல்லாம் நாங்க டைரக்டர்ஸா இந்த கம்பெனிக்கு ஆக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கன்சென்ட் கொடுக்கணும். அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சில ரிக்வயர்மெண்ட்ஸ், வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதையும் இந்த ப்ரமோட்டர் ரெடி பண்ணிட்டு ஒரு டிக்ளரேஷனும் கொடுக்கணும். அதாவது இது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷனும் கொடுக்கணும். சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த ப்ரமோட்டர் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட சப்மிட் பண்ணுவாரு. இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் என்ன செய்வாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் செக் பண்ணிட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படிங்கறத இஷ்யூ பண்ணுவாரு. இந்த சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனிங்கிறதே எக்ஸிஸ்டன்ஸ்குள்ள வரும். கன்சல்டன்ட் ராம்ஷாம் கிட்ட சொல்றாரு, கம்பெனியோட இன்கார்பரேஷனோட 2 ஸ்டேஜ் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ். அதாவது ஒரு கம்பெனி வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ்ன்னு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கணும். இந்த சர்டிபிகேட் எப்ப வாங்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆகி 180 டேஸ்க்குள்ள இந்த சர்டிபிகேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஒன்ஸ் இது பண்ணாதான் அந்த கம்பெனி வந்து பிசினஸ்க்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கம்பெனி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட இன்கார்பரேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு இந்த கன்சல்டன்ட் ராம்ஷாம கேக்குறாங்க. ஷியாம் சொல்றாரு, இதெல்லாம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சார். பட் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எப்படி கேபிட்டல் ரேஸ் பண்ணுவோம் அந்த கம்பெனில, அது எங்களுக்கு புரியலையே, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஷியாம் கேட்ட கேள்விக்கு அந்த கன்சல்டன்ட் பதில் சொல்றாரு. ஒரு கம்பெனி அதோட கேபிட்டலை 3 சோர்சஸ்ல இருந்து ரேஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்து பேங்க், இன்னொன்னு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் பப்ளிக். ராம் கேக்குறாரு, பப்ளிக் கிட்ட இருந்து கேபிட்டல் ரேஸ் பண்ண முடியுமா, அது எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, ஆமா நம்ம ரேஸ் பண்ணலாம். அதாவது அந்த கம்பெனி வந்து அதோட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரேஸ் பண்ணும். பப்ளிக் கிட்ட ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரேஸ் பண்ணும். அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணி பாரோயிங்ஸா வாங்கிக்கும். ஓகே, பணத்தை பாரோயிங்ஸா வாங்கிக்கும். சோ இந்த டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கறத ரீபே பண்ணிடும் அதுக்கப்புறமா. இது வந்து ஒரு பாரோயிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். சோ நம்ம இப்போ பார்க்க போறது வந்து இந்த ஷேர்ஸ பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். அதை எப்படி இஷ்யூ பண்றாங்க, அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கன்சல்டன்ட் சொல்றாரு, இப்போ நான் ஒரு கம்பெனி எப்படி அவங்களோட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கம்பெனிக்கு 10 lakhs கேபிட்டல் தேவைப்படுது. இந்த 10 lakhs கேபிட்டல் அது ரேஸ் பண்றதுக்கு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு ஒண்ணு ரெடி பண்ணுது. ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது கம்பெனியோட டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்திருக்கும். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். லைக் கம்பெனியோட ஜெனரல் டீடைல்ஸ், பினான்சியல் டீடைல்ஸ், ஆடிட் டீடைல்ஸ், பிசினஸ் பிளான் என்ன பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் அதோட லயபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கு, ஏற்கனவே ஷேர்ஸ் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தா அதோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். ஸோ ஒரு ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஒரு இன்விடேஷன், பப்ளிக்கு ஒரு கம்பெனி கொடுக்குற இன்விடேஷன். எதுக்காகனா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல அப்ளை பண்ண சொல்லி கொடுக்குற ஒரு இன்விடேஷன். அண்ட் இந்த ப்ராஸ்பெக்டஸ் வச்சுதான் பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ராஸ்பெக்டஸ எப்பவுமே ஒரு பப்ளிக் கம்பெனி தான் இஷ்யூ பண்ணும். ஓகே, சோ இப்போ கம்பெனி வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ டிராஃப்ட் பண்ணி செபி, தட் இஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியால சப்மிட் பண்ணும். ஓகே, இந்த செபியோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ரெடியா இருப்பாங்க. அவங்களோட பணத்தை சேஃப்கார்ட் பண்றது தான் இதோட ஒர்க்.
ஓகே. சோ எந்த மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷனும் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கக்கூடாது. தப்பான இன்ஃபர்மேஷன் இருந்தா அந்த பர்சன் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்களோ, பணத்தை போட போறாங்களோ அவங்களோட பணம் வீணா போயிடும். சோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் இந்த செபிக்கு. சோ ஓகே. அதனால இந்த ப்ராஸ்பெக்டஸ் பிளஸ் இந்த கம்பெனி கிட்ட இருந்து வேற ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸையும் வாங்கி செபி என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸ்க்கு அப்ரூவ் பண்ணும். ஒன்ஸ் இந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனி வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணணும். ஸோ இந்த பப்ளிக்ல எல்லாருமே இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனியோட டீடைல்ஸ், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுல சில பேர் என்ன செய்வாங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸுக்கு பிரிஸ்கிரைப்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதை சப்மிட் பண்ணும்போது அதுக்கு அப்ளிகேஷன் மணியோட சேர்த்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த அப்ளிகேஷன் மணி அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூல 5% ஆச்சும் இருக்கணும். இந்த அப்ளிகன்ஸ் என்ன பண்ணாங்க, கம்பெனியோட ஷேர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் மணி பே பண்ணி அப்ளிகேஷன் மணி பே பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இந்த அப்ளிகன்ஸுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணும். ஓகே. ஸோ ஷேர்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஷேர்ஸ் கொடுக்கும்போது இவங்க எல்லாம் என்னவாயிருவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிருவாங்க. இந்த அப்ளிகன்ஸ் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிருவாங்க. ஏன்னா கம்பெனி அவங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, கம்பெனிக்கு கேபிட்டல் கொடுத்திருக்காங்கல்ல. சோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ரியல் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஏன் அப்படின்னா அவங்க தான் கம்பெனிக்கு கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அவங்க ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அவங்களுக்கு ஓனர்ஷிப் ரைட்ஸ் உண்டு. ஷேர் அப்படிங்கிறது ஒரு பார்ட். கம்பெனி வந்து பீப்புள் கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி நீங்க வந்து எங்களோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு பார்ட் கிடைக்கும். சோ நீங்க ஓனர்ஸ் ஆயிருவீங்க கம்பெனிக்கு. சோ எங்களோட ஷேர்ஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓனர்ஷிப் ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஓனர்ஷிப் ரைட்ஸ் மட்டும் இல்ல, கம்பெனியோட ப்ராஃபிட்ல ஒரு பெர்சன்டேஜ் வந்து டிவிடெண்டா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும். ஓகே. ஏன்னா அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல கம்பெனில. சோ அதனால கம்பெனி வந்து அதோட ப்ராஃபிட்ஸ்ல, சோ ப்ராஃபிட்ஸ் யார் எடுத்துப்பாங்க, ஆப்வியஸ்லி ஓனர்ஸ் தான் எடுத்துப்பாங்க. அப்ப ப்ராஃபிட்ல ஒரு பெர்சன்டேஜ வந்து டிவிடெண்டா ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துக்கும் போது அப்ப அந்த ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம், ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்றோம். சோ ஷேருங்கிறது ஒரு பார்ட். சோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு பார்ட் கிடைக்குது. அதே மாதிரி அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து டிவிடெண்டா கிடைக்குது. ஓகே. சோ இப்போ ஷேர் அப்படிங்கிறது கம்பெனியோட கேபிட்டல்ல ஸ்மால் ஸ்மால் யூனிட்ஸா நம்ம டிவைட் பண்றது தான் ஷேர். ஓகே. சோ கம்பெனியோட கேபிட்டல ஸ்மால் யூனிட்ஸா டிவைட் பண்றோம், அதுதான் ஷேர். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர் இருக்கு. ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இன்னொன்னு ஈக்விட்டி ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்கள நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம். அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்கள ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கண்டிப்பா ரிசீவ் பண்ணும். அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் உண்டு டிவிடெண்ட் மேல. அதே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் டிவிடெண்ட் மேல கிடையாது. ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டலை ரீபே பண்ணிட்டு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டலை ரீபே பண்ணுவாங்க. ஓகே. சோ ஒரு கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டலை ஃபர்ஸ்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டலை பே பண்ணுவாங்க. அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கும். அதே வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. இதுதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே. சோ இப்போ ஷேர் அப்படிங்கிறது என்னது, கம்பெனியோட கேபிட்டல ஸ்மால் யூனிட்ஸா நம்ம டிவைட் பண்றோம், அதுதான் ஷேர்னு சொல்றோம். ஓகே. So share is a unit in which capital of the company is divided. Okay. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் சப்போஸ் 10 lakhs ன்னு வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ், இது வந்து நான் ஒரு மினிமமா சொல்றேன். நிறைய கம்பெனிஸ்ல 1 crore, 2 crores, 50 crores அப்படிலாம் போயிட்டு இருக்கும் ஷேர் கேபிட்டல். சோ அப்போ அவங்களுக்கு கேபிட்டல் தேவைங்கும் போது அந்த 50 crores வேணுங்கும் போது ஒரு ஒரு ஆள் கிட்ட இருந்து அந்த 50 crores வாங்க முடியாது. சோ அப்ப என்ன செய்வாங்க, இந்த கேபிட்டல வந்து ஸ்மால் யூனிட்ஸா டிவைட் பண்ணுவாங்க. அததான் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஷேர்ஸ தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்ப இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல நான் 10 lakh ஷேர் கேபிட்டல்னு சொல்லியிருக்கேன். அந்த கம்பெனிக்கு 10 lakh ஷேர் கேபிட்டல் தேவைப்படுது. சோ என்ன பண்றாங்க, இந்த 10 lakh வந்து ஸ்மால் யூனிட்ஸா டிவைட் பண்றாங்க. சோ 10,000 ஷேர்ஸா இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 100 rupees அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அப்ப எத்தனை பேர் வேணாலும் இந்த ஷேர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ 10,000 ஷேர்ஸ் இருக்கு. ஒரு ஆள் ஒரு ஷேர் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்ல 50 ஷேரும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல 1000 ஷேர்ஸ் எவ்வளவு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோ அந்த ஷேர் கேபிட்டல் என்ன பண்றாங்க, ஸ்மால் யூனிட்ஸா டிவைட் பண்றாங்க. அதுதான் ஷேர். கன்சல்டன்ட் வந்து இப்ப ராம்ஷியாம் கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு ஷேர் கேபிட்டல்னா இப்ப என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு கேபிட்டல் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்களோ, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஷேர் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டல்ல நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல 3 மெயின் டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், செகண்ட் ஒன் இஷ்யூட் கேபிட்டல், தேர்ட் ஒன் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படின்றத வந்து ஒரு கம்பெனி அதோட மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு மேக்சிமம் அமௌண்ட் ஒரு கம்பெனி வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இஷ்யூ பண்ண கூடிய கேபிட்டல் தான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஓகே, அதாவது சப்போஸ் ஒரு கம்பெனியோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் 50 crores வச்சுக்கோங்க. இப்ப அந்த கம்பெனிக்கு கேபிட்டல் தேவைன்னா அது மேக்சிமமா 50 crores வரைக்கும் தான் கேபிட்டல் ரெய்ஸ் பண்ண முடியும். 50 crores தாண்டி ரெய்ஸ் பண்ண முடியாது. அதுதான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். சோ ஒரு கம்பெனியோட லைஃப் டைம்க்கும் ஷேர் கேபிட்டல்ங்கிறது எவ்வளவு மேக்சிமம் இருக்குமோ அதுதான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஓகே, சோ இந்த 50 crores தாண்டி, இந்த ஆத்தரைஸ்ட் கேபிட்டலை தாண்டி ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ண முடியாது ஷேர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஷ்யூட் கேபிட்டல். இஷ்யூட் கேபிட்டல் அப்படிங்கிறது இப்போ ஒரு கம்பெனிக்கு அப்பப்ப கேபிட்டல் தேவைப்படும். சோ தேவைப்படும் போதெல்லாம் அது என்ன பண்ணும், ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டலை ரெய்ஸ் பண்ணிக்கும். சோ இந்த இஷ்யூட் கேபிட்டல் அப்படிங்கிறது ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்குள்ளதான் இருக்கணும். ஆத்தரைஸ்ட் கேபிட்டலை தாண்டி இஷ்யூ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் 50 crores. இப்ப இந்த கம்பெனிக்கு ஒரு 5 lakhs கேபிட்டல் தேவைப்படுது. சோ அப்ப என்ன செய்வாங்க, எப்ப அந்த 5 lakhs தேவைப்படுதோ அவங்க 5,000 shares of 100 rupees each in public கிட்ட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கொடுப்பாங்க. அதுதான் issued capital. ஓகே, நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இந்த கம்பெனி வந்து 5,000 shares of 100 rupees each in public கிட்ட இஷ்யூ பண்ணிருக்காங்க. இப்ப பப்ளிக் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அப்ளை பண்ணி ஒரு அமௌண்ட் பே பண்றாங்கல்ல, அதுதான் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். Okay, so subscribed capital is the part of the capital which is for the time being subscribed. அதாவது public எவ்வளோ subscribe பண்றாங்களோ, அந்த issued capitalல எவ்வளோ subscribe பண்றாங்களோ, apply பண்றாங்களோ, அதுதான் subscribed capital. So company வந்து offer பண்ணுது. issued capitalங்கிறது company offer பண்றது. கிளியரா, கம்பெனி சொல்லுது 5,000 shares 100 rupees each நாங்க ஆஃபர் பண்றோம் பப்ளிக் கிட்ட சொல்லுது. பப்ளிக் என்ன செய்வாங்க, அந்த 5,000 shares of 100 rupees eachல இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் வேணுங்கிறத டிமாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதுதான் வந்துட்டு சப்ஸ்கிரைப்ட் கேபிட்டல். ஓகே, இந்த சப்ஸ்கிரைப்ட் கேபிட்டல்ல நம்மளுக்கு 3 கேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன். ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு கம்பெனி வந்து 1000 shares இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகே, ஆஃபர் பண்ணிருக்காங்க பப்ளிக் கிட்ட 1000 shares ஆஃபர் பண்ணிருக்காங்க. அண்ட் பப்ளிக் வந்து அந்த 1000 sharesக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. 1000 sharesயுமே அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம், ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன். சோ கம்பெனி 1000 shares இஷ்யூ பண்ணாங்க, அந்த 1000 sharesயுமே பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அது பேர் ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன். இன்னொரு கேஸ் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கம்பெனி வந்து 1000 shares இஷ்யூ பண்றாங்க. ஓகே, 1000 shares இஷ்யூ பண்றாங்க. பட் பப்ளிக் வந்து 800 shares தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அப்ளை பண்றது எவ்வளோ, 800 shares. அதுக்கு பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா கம்பெனி வந்து 1000 shares இஷ்யூ பண்ற இடத்துல பப்ளிக் எவ்வளவு அப்ளை பண்ணிருக்காங்க, 800 sharesக்கு தான். இது வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஒன்னு இருக்கு, அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ங்கும் போது கம்பெனி 1000 shares இஷ்யூ பண்றாங்க, பட் பப்ளிக் என்ன பண்றாங்க, 1200 sharesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, 1200 sharesக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. சோ அது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்.
சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ல நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. ஒன்னு வந்து சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்டு. ஒரு கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க? 1000 shares of 100 rupees each அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அதாவது ஒரு ஷேரோட பிரைஸ் 100 rupees. அப்ப அந்த 100 rupees நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம், இல்ல பார் வேல்யூன்னு சொல்லுவோம், இல்லனா நாமினல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அவங்களோட ஒரு ஷேர் பிரைஸ் எவ்வளோ? 100. அந்த 100 rupeesயும் கால் பண்றாங்க, பே பண்ணுங்கன்னு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அந்த கம்பெனி சொல்லும் போது, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த 100 rupees ஃபுல்லா பே பண்ணிட்டாங்கன்னா, அப்ப அத நம்ம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷேர் ஹோல்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லா அந்த 100 rupeesயும் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது தான் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப். அடுத்தது சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு. சப்ஸ்கிரைப் அண்ட் நாட் ஃபுல்லி பெய்டு அப் அப்படின்றது வந்துட்டு அதே மாதிரிதான். இப்ப 1000 shares இஷ்யூ பண்றாங்க 100 rupeesக்கு அப்படின்னா அந்த 100 rupees வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ கம்பெனி வந்து என்ன செய்யறாங்க? 100 rupees கொடுங்க, ஓகே, அந்த 100 rupeesயும் ஃபுல்லா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ் 80 rupees வரைக்கும் தான் பே பண்ணியிருக்காங்க. 100 rupeesயும் ஃபுல்லா பே பண்ணல, 80 வரைக்கும் தான் பே பண்ணியிருக்காங்க. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பட் ஃபுல்லா பே பண்ணல. சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு. அகைன் இதுல இன்னொரு கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப கம்பெனி என்ன பண்றாங்க? ஃபேஸ் வேல்யூ 100 rupees, அதாவது ஒரு ஷேரோட பிரைஸ் 100 rupees, அதுதானே ஃபேஸ் வேல்யூன்னு சொல்றோம். அந்த 100 rupeesயும் அந்த கம்பெனி கலெக்ட் பண்ணும். பட் அந்த கம்பெனி அந்த 100 rupees பிரேக் பண்ணி எப்ப தேவையோ கலெக்ட் பண்ணுது. இப்ப என்ன பண்ணிருக்கு? அந்த கம்பெனி வந்து 80 rupees வரைக்கும் தான் கால் பண்ணிருக்கு. ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ண சொல்லி 80 rupees வரைக்கும் தான் கால் பண்ணிருக்கு. அந்த 80 rupeesயுமே ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணிட்டாங்க. அப்ப அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு அப். ஏன் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஷேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஆனா அதோட ஃபுல் ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100 rupees. பட் எது வரைக்கும் கம்பெனி கால் பண்ணிருக்கு? 80 rupees. அந்த 80 rupees வரைக்கும் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணிருக்காங்க, ஃபுல் ஃபேஸ் வேல்யூ பே பண்ணல. சோ அதனால இது சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு அப். அடுத்தது வந்து கம்பெனி 80 rupees வரைக்கும் கால் பண்ணிருக்கு. ஃபேஸ் வேல்யூ 100 rupees, பட் கம்பெனி 80 rupees வரைக்கும் தான் கால் பண்ணிருக்கு. அந்த 80 rupeesயும் பே பண்ணாம ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 60 rupees வரைக்கும் தான் பே பண்ணிருக்காங்க. அப்ப இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு அப். சோ நம்ம வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டல்ல ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்னு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்டு அப், இன்னொன்னு சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு அப். சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்டு அப்ல 3 கேசஸ் பார்த்தோம். ஓகே, ராம் அண்ட் ஷியாம் கேக்குறாங்க, ஒரு கம்பெனி எப்படி வந்து அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அக்கவுண்ட் பண்ணும், அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கன்சல்டன்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷேர்ஸோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணும்போது கேஷுக்கும் இஷ்யூ பண்ணலாம், இல்ல கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ்க்கும் இஷ்யூ பண்ணலாம். ஸோ கேஷுக்கு இஷ்யூ பண்றது அப்படிங்கும்போது ஷேர்ஸை இஷ்யூ பண்ணோன்னா கேஷை வாங்கிடுவாங்க, அதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ். கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் அப்படிங்கும்போது, இப்ப சப்போஸ் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட அசெட்டை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கேஷ் பே பண்ணாம ஷேர்ஸா இஷ்யூ பண்ணிருவாங்க. ஓகே, இப்ப ரெண்டு கம்பெனிக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதுதான் கன்சிடரேஷன். ஓகே, சோ இப்போ எந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணிச்சோ அந்த கம்பெனிக்கு ஒரு அசெட் கிடைக்குது. எந்த கம்பெனிக்கு இவங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிருக்காங்களோ, அதாவது அந்த செல்லிங் கம்பெனிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்கல்ல, அந்த கம்பெனி இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆயிருக்கு. சோ ரெண்டு பேருக்குமே ஒரு கன்சிடரேஷன், தட் இஸ் ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இருக்கு இல்லையா, இந்த கேஷை வந்து ஒரு கம்பெனி லம்சமாவும் கலெக்ட் பண்ணலாம், இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல கலெக்ட் பண்ணலாம். லம்சம்னா அந்த ஃபேஸ் வேல்யூவை ஃபுல்லாவே கலெக்ட் பண்றது. இன்ஸ்டால்மெண்ட்னா அந்த ஃபேஸ் வேல்யூவை பிரேக் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டா அந்த கேஷை கலெக்ட் பண்றது. ஓகே, இப்போ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இன்னொரு கம்பெனிக்கு என்ன செய்வாங்க? ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் சர்வீஸ் அண்டர்டேக்கன், இப்போ இன்னொரு கம்பெனியே ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, கேஷா பே பண்ணாம ஷேர்ஸா இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸோட சர்வீஸ் எடுத்திருக்காங்க, அண்டர் ரைட்டர்ஸோட சர்வீஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேஷா பே பண்ணாம ஷேர்ஸா இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, சோ இதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். சோ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் இன்டெப்தா இதோட ஜர்னல் என்ட்ரியோட பார்க்கலாம்.
கம்பெனி ஷேர்ஸ் கேஷுக்கு இஷ்யூ பண்ணும்போது அதோட பேமெண்ட்டை வந்து கம்பெனி லம்சம்லயும் வாங்கலாம் இல்ல இன்ஸ்டால்மெண்ட்லயும் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் லம்சம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு 10 லேக் ஷேர் கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, பப்ளிக் கிட்ட 10,000 ஷேர்ஸ் 100 rupees ஈச் அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்றாங்க. இப்ப யாரா இந்த கம்பெனில அப்ளை பண்ண போறாங்க ஷேர்ஸ்க்கு அப்படின்னா, அவங்க என்ன செய்யணும், அவங்க ஷேர்ஸுக்கு 100 rupees ஃபுல்லா பே பண்ணிடணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் வந்து 1000 ஷேர்ஸ் அப்ளை பண்ண போறாரு இந்த கம்பெனில. சோ அவர் வந்து 1 lakh rupees பே பண்ணும். ஏன் அப்படின்னா ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 100 rupees. அப்ப 1000 ஷேர்ஸோட பிரைஸ் எவ்வளோ, 1000 into 100 1 lakh rupees. ஸோ 1 lakhயும் ஃபுல்லா பே பண்ணுவாரு. அப்ப இந்த ஃபேஸ் வேல்யூ ஃபுல்லா அவங்க ஷேர்ஸ்க்கு பே பண்றாங்க இல்லையா, அதை தான் நம்ம லம்சம் அப்படின்னு சொல்லுவோம். சோ கம்பெனி என்ன பண்ணுது, அந்த ஃபேஸ் வேல்யூவை ஃபுல்லா அவங்களோட ஷேர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணிடுது. அதுதான் லம்சம். ஓகே, இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனிக்கு 10 lakh ஷேர் கேபிட்டலா தேவைப்படுது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பப்ளிக் கிட்ட 10,000 ஷேர்ஸ் 100 rupees ஈச் அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணுது. இதை என்னைக்கு இஷ்யூ பண்ணுதுன்னா 1st June அன்னைக்கு இஷ்யூ பண்ணுது. ஓகே, சோ இப்போ இந்த கம்பெனி என்ன செய்யும், இந்த 100 rupeesயும் ஃபுல்லா கலெக்ட் பண்ணாது. ஃபுல்லா கலெக்ட் பண்ணா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை லம்சம்னு சொல்லுவோம். ஃபுல்லா கலெக்ட் பண்ணாம எப்பப்ப தேவையோ அப்பப்ப மட்டும் கலெக்ட் பண்ணிக்கும். ஓகே, பிரேக் பண்ணி கலெக்ட் பண்ணும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள்ல பாருங்களேன். இப்போ வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ 100 இருக்கா, இப்போ என்னைக்கு இஷ்யூ பண்றாங்க, 1st June அன்னைக்கு. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க இந்த கம்பெனி, நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது ஷேர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது யார்கிட்ட, அப்ளிகன்ஸ் கிட்ட ஷேர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ஃபேஸ் வேல்யூ 100ல நீங்க 50 rupees வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும். ஓகே, சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணும்போது உங்க ஷேர்ஸுக்கு 50 rupeesயும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும். இப்போ ஒரு பர்சன் வந்து 100 ஷேர்ஸ் அப்ளை பண்றாரு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அவர் அந்த 100 ஷேர்ஸுக்கு 50 rupees பே பண்ணும். அதாவது 100 into 50. ஸோ 5,000 rupees அவர் பே பண்ணுவாரு. ஸோ இந்த 50 rupees இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ளிகேஷனோட சேர்த்து இந்த பணத்தை கொடுக்கறதுனால இது அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இவங்களுக்கு இந்த அப்ளை பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு ஷேர்ஸை அலாட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க என்னவாயிருவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிருவாங்க. இப்போ திரும்பி இந்த கம்பெனிக்கு வந்து 31st July அன்னைக்கு பணம் தேவைப்படுது. சோ இந்த கம்பெனி என்ன பண்ணுது, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி என்ன சொல்லுது, நீங்க 100 rupeesல 50 rupees ஏற்கனவே அப்ளிகேஷன் மணியா பே பண்ணிட்டீங்க. இப்ப பாக்கி 50 இருக்குல்ல, அதுல ஒரு 30 rupees இப்ப பே பண்ணுங்க. சோ உங்களோட ஷேர்ஸுக்கு 30 rupees பே பண்ணுங்க. சப்போஸ் நீங்க 100 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 100 into 30 3,000 rupees எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லும். ஓகே, இதை நம்ம அலாட்மெண்ட் மணி அப்படின்னு சொல்லுவோம். இதை செகண்ட் இன்ஸ்டால்மெண்டா எடுத்துக்கலாம். ஓகே, இது என்னன்னு சொல்லுவோம், அலாட்மெண்ட் மணி. ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ற மணி வந்து அப்ளிகேஷன் மணி, செகண்ட் கால் பண்ணி கலெக்ட் பண்றாங்கல்ல அது அலாட்மெண்ட் மணி. ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் வேல்யூ 100ல 80 rupees கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கு 20 rupees. இப்போ இந்த 20 rupeesல கம்பெனிக்கு திரும்பி கேபிட்டல் தேவைப்படுது. அது 30th September அன்னைக்கு. சோ திருப்பி கம்பெனி என்ன பண்றாங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்ககிட்ட இப்ப மிச்சம் 20 rupees நீங்க பே பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுல எனக்கு ஒரு 10 rupees இப்ப பே பண்ணுங்க. சோ நீங்க 100 ஷேர்ஸ் வச்சிருந்தா 100 into 10 1000 rupees எனக்கு பே பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 10 rupees. ஓகே, இங்க கால் மணிங்கிறது 10 rupees. அப்போ நீங்க ஒரு 100 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 100 into 10 1000 rupees பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. ஓகே, இதை நம்ம தேர்ட் இன்ஸ்டால்மெண்டா எடுத்துக்கலாம். இப்போ இந்த 10 rupees இருக்கு இல்லையா, இத ஃபர்ஸ்ட் கால் மணின்னு சொல்லுவோம். அதாவது அலாட்மெண்ட் மணிக்கு அப்புறம் வர மணி எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் அந்த மாதிரி சொல்லுவோம். கால் மணிஸ்ன்னு சொல்லுவோம். அலாட்மெண்ட் மணிக்கு அப்புறம் வரதெல்லாம் கால் மணி அப்படின்னு சொல்லுவோம். சோ அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் வர இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் கால் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ திருப்பி என்ன ஆகுது, இந்த 100 rupeesல 90 rupees கம்பெனி கலெக்ட் பண்ணிட்டாங்க. எகெயின் கம்பெனிக்கு வந்து அந்த 10 rupeesயும் கலெக்ட் பண்ணணும்னு இருக்கு, அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுது. சோ அது 1st November 23 அன்னைக்கு கம்பெனி என்ன பண்றாங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி மிச்ச 10 rupees இருக்குல்ல, அதையும் நீங்க பே பண்ணிருங்க உங்க ஷேர்ஸ்க்கு. சோ 100 ஷேர்ஸ் வச்சிருந்தா 100 into 10 1000 rupees பே பண்ணிருங்க. இதை நம்ம ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்டா எடுத்துக்கலாம். சோ இப்போ இது அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் வரது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், கால் மணின்னு சொல்லுவோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் கால் மணி. அப்ப அடுத்த வருது இல்லையா, அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம செகண்ட் கால் மணி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இதோட இங்க பாருங்க, இந்த 100 rupees இதோட முடிஞ்சிருச்சு. 50 plus 30 80 plus 10 90 plus 10 100 100 முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப இத ஃபைனல் கால் மணின்னு சொல்லுவோம். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கால் மணி,
இது வந்து செகண்ட் அண்ட் இதுதான் ஃபைனலும். இதுக்கு மேல பணம் கிடையாது கொடுக்கறதுக்கு. ஏன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ இத செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த 100 rupees பிரேக் பண்ணி கலெக்ட் பண்றாங்கல்ல, அதுதான் இன்ஸ்டால்மெண்ட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கும் போதே அப்ளிகேஷன் மணியை பே பண்றாங்க. அதை நம்ம அப்ளிகேஷன் மணின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணோன்னு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகுறாங்க. அப்ப கம்பெனிக்கு எப்ப கேபிட்டல் தேவைப்படுதோ அந்த மிச்சம் இருக்கிற ஃபேஸ் வேல்யூல ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணும். அதை நம்ம அலாட்மெண்ட் மணின்னு சொல்லுவோம். அலாட்மெண்ட் மணிக்கு அப்புறம் வர்றது எல்லாமே கால் மணி. அலாட்மெண்ட் மணிக்கு அப்புறம் வர இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாமே என்னது? கால் மணி. ஓகே, அலாட்மெண்ட் மணிக்கு அப்புறம் உடனே வருது வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி. அதுக்கப்புறம் வருது செகண்ட் கால் மணி. சப்போஸ் இப்போ ஃபர்ஸ்ட் கால்லயே இங்கே இந்த 20 rupees கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்க அந்த ஃபேஸ் வேல்யூ முடியுதோ, எந்த இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த ஃபேஸ் வேல்யூ முடியுதோ அந்த மணியை வந்து நம்ம ஃபைனல் கால் மணின்னு சேர்த்து சொல்லணும். ஓகே, ஸோ இப்படிதான் கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து கேஷுக்கு இஷ்யூ பண்ணும்போது லம்சம்லயும் கலெக்ட் பண்ணலாம், இல்ல இன்ஸ்டால்மெண்ட்லயும் அந்த பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கலாம். சோ ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது அந்த ஷேர்ஸை வந்து அவங்க பார்லயும் இஷ்யூ பண்ணலாம், இல்ல பிரீமியம்லயும் இஷ்யூ பண்ணலாம். ஓகே, பார்ல இஷ்யூ பண்றது அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சப்போஸ் ஒரு கம்பெனிக்கு 10 lakh ஷேர் கேபிட்டல் தேவைப்படுது. சோ அவங்க பப்ளிக் கிட்ட 10,000 ஷேர்ஸ் 100 rupees ஈச் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? இஷ்யூ பண்றாங்க. இப்போ ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்காங்க? 100 rupees பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இந்த 100 rupees நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, சோ 100 rupees ஃபேஸ் வேல்யூவை இஷ்யூ பண்ணும்போது எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றாங்க? அதே 100 rupeesக்கு இஷ்யூ பண்றாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஷேரோட பிரைஸ் 100 rupeesனு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். கம்பெனி இஷ்யூ பண்ணும்போது பப்ளிக் கிட்ட ஆஃபர் பண்ணும் போதும் என்ன செய்யறாங்க? அதே 100 rupeesக்கு ஆஃபர் பண்றாங்க. ஓகே, அதே 100 rupeesக்கு இஷ்யூ பண்றாங்க. சோ ஃபேஸ் வேல்யூவும் இஷ்யூ பிரைஸும் சேமா இருக்கும்போது அதை நம்ம இஷ்யூ அட் பார்ன்னு சொல்லுவோம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதே வந்து பிரீமியம் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து 10 lakh ஷேர் கேபிட்டல் தேவைப்படுது. சோ அவங்க கம்பெனி என்ன பண்றாங்க? பப்ளிக் கிட்ட 10,000 ஷேர்ஸ் ஆஃப் 105 rupees ஈச் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? இஷ்யூ பண்ணுவாங்க. 105 rupees. ஓகே, which means ஒரு ஷேரோட பிரைஸ் அவங்க பிக்ஸ் பண்ணது 100 rupees. ஓகே, சோ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100 rupees. ஆனா பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணும்போது எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றாங்க? 105 rupees. 105 rupeesக்கு இஷ்யூ பண்றாங்க. சோ 5 rupees கூட இஷ்யூ பண்றாங்க இல்லையா? அதாவது ஃபேஸ் வேல்யூ விட இஷ்யூ பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஃபேஸ் வேல்யூ விட இஷ்யூ பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 100. ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு பிக்ஸ் பண்றாங்க? 100. பட் பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணும்போது எவ்வளவு பண்ணிருக்காங்க? 105 rupeesக்கு. சோ அந்த 5 rupees வந்து நம்ம பிரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். 100 rupeesங்கிறது ஃபேஸ் வேல்யூ. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்கல்ல 5 rupees, அதை பிரீமியம்னு சொல்லுவோம். ஏன் கம்பெனி வந்து பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியா இருக்கும். அவங்க நல்ல பெர்ஃபார்மிங் கம்பெனியா இருக்கும். அவங்களோட குட்வில் ஜாஸ்தி இருக்கும். சோ அதனால அந்த கம்பெனி என்ன பண்றாங்க? அவங்களோட ஷேர்ஸை பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க. ஓகே, சோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவும் இஷ்யூ பிரைஸும் சேமா இருந்தா அது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார். அதே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பிரீமியம் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ விட இஷ்யூ பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தா அது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பிரீமியம். கன்சல்டன்ட் வந்து ராம்ஷாம் கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? சோ ஒரு கம்பெனி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது அவங்க கேஷுக்கும் இஷ்யூ பண்ணலாம், இல்ல கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ்க்கும் இஷ்யூ பண்ணலாம். சோ கேஷுக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த கேஷை வந்து அவங்க லம்சம்ல கலெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த பணத்தை கலெக்ட் பண்ணலாம். சோ லம்சம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷாட்ல அந்த பேமெண்ட்டை வாங்கிடுவாங்க. அதே வந்து இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா அந்த ஃபேஸ் வேல்யூவை பிரேக் பண்ணி பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் அப்படின்னு சொல்லும்போது 2 கேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கிட்ட இந்த அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது அசெட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த செல்லிங் கம்பெனிக்கு கேஷா கொடுக்காம இவங்க வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிடுவாங்க. இவங்க கம்பெனியோட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிடுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்லிங் கம்பெனி வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிருவாங்க. ஓகே, அதுலயே இன்னொரு கேஸ் இருக்கு. அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்னொரு கம்பெனிக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கேஷ் கொடுக்காம அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? ஷேர்ஸா இஷ்யூ பண்ணுவாங்க. அப்ப அந்த கம்பெனி என்னவாயிடும்? இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிருவாங்க. ஓகே, சோ இப்படிதான் வந்துட்டு
இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நடக்குது. ஸோ கேஷ் ஆர் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ். ஓகே, இப்போ அதே மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் புரியுதா? பார்லயும் இஷ்யூ பண்ணலாம், பிரீமியம்லயும் இஷ்யூ பண்ணலாம். அதாவது ஃபேஸ் வேல்யூவை அப்படியே இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பார், இஷ்யூ அட் பார்ன்னு சொல்லுவோம். அதே வந்து ஃபேஸ் வேல்யூ விட எக்ஸ்ட்ரா பணம் வச்சு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம பிரீமியம்னு சொல்லுவோம். ஸோ ஃபேஸ் வேல்யூ விட இஷ்யூ பிரைஸ் கூட இருந்துச்சுன்னா அது என்னது? இஷ்யூ அட் பிரீமியம். ஃபேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இஷ்யூ பிரைஸ் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவும் இஷ்யூ பிரைஸும் சேமா இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இஷ்யூ அட் பார். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இவங்க புரிஞ்சிருச்சு, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்போ இவர் சொல்றாரு, குட், இப்பதான் நம்ம ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வரும். அதாவது நம்ம வந்து இந்த எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா? அக்கௌண்ட்ஸ்ங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணோம். சோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ஜேர்னல் ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்ப ஜேர்னல் என்ட்ரி பார்ட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லம்சம்க்கு பார்க்கலாம். சோ லம்சம் அப்படிங்கும்போது 10,000 shares 10 rupeesக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த 10 rupeesமே ஃபுல்லா பே பண்ணிடுவாங்க சிங்கிள் ஷாட்டா. அதுதான் லம்சம். இப்ப இதுல நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார், இன்னொன்னு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பிரீமியம். சோ பார் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ என்னவோ அதே தான் இஷ்யூ பிரைஸும். ஓகே, சோ ஒரு கம்பெனி வந்து லம்சம்ல பணத்தை கலெக்ட் பண்றாங்க அண்ட் அவங்க ஷேர்ஸை வந்து பார்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி என்னங்கிறத பார்க்கலாம். சோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஒரு கம்பெனி 10,000 shares 10 rupees each அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்றாங்க. இப்ப இந்த 10 rupeesயும் மொத்தமா கலெக்ட் பண்ண போறாங்க. சோ அப்ளிகன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? 10,000 sharesக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. நிறைய அப்ளிகன்ஸ் இருக்காங்க. எல்லாம் சேர்த்து 10,000 shares கரெக்டா அப்ளை பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரும் பே பண்ணும்போது அவங்களோட ஷேருக்கு 10 rupees பே பண்ணிருப்பாங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் 10 rupees. சோ அவங்கவுங்க எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதுக்கு 10 rupees பே பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இப்ப ஜேர்னல் போடுவோம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன எழுதுவோம்? இப்போ அப்ளிகன்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸ் அப்ளை பண்ணும் போதே என்ன செய்யறாங்க? அப்ளிகேஷனோட இந்த 10 rupees ஃபுல்லாவே பே பண்ணிடுறாங்க இல்லையா? அப்ளை பண்ற எல்லாருக்குமே அலாட்மெண்ட் நடக்குது. ஏன்னா கம்பெனி வந்து 10,000 ஷேர்ஸுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. சோ எல்லாருக்குமே அலாட்மெண்ட் பண்றாங்க 10,000 ஷேர்ஸும். ஓகே, சோ இப்போ இந்த 10 rupees என்ன செய்யறாங்க? அப்ளிகேஷனோட கொடுத்துட்டாங்க. அந்த அப்ளை பண்ணவங்களுக்கு அலாட்மெண்ட்டும் நடந்துருச்சு. அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனோட அப்ளிகேஷன் மணி கம்பெனிக்குள்ள வருது. கரெக்டா? அப்ளிகேஷன் மணி கம்பெனிக்குள்ள வருது. சோ கம்பெனி என்ன பண்ணுவாங்க? பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. எதுல ரிசீவ் பண்றாங்க? பேங்க்ல. சோ கம்பெனிக்கு கேஷ் உள்ள வருது. சோ அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றாங்க. எதுல இருந்து உங்களுக்கு கேஷ் வருது? அப்ளிகேஷன் மணில இருந்து. சோ அப்ளிகேஷன் மணி இங்க வந்து சிங்கிள் ஷாட்ல தானே கலெக்ட் பண்றாங்க. அப்ப அப்ளிகேஷனோட சேர்ந்து என்ன நடக்குது? அலாட்மெண்ட்டும் நடக்குது. சோ எதுக்கு அகைன்ஸ்டா இந்த பணத்தை கலெக்ட் பண்ணிருக்காங்க? டுவர்ட்ஸ் application and allotment. Okay, so bank account debit to share application and allotment. So bank account ஏன் debit பண்றோம்? application மணியோட பணம் உள்ள வருது. so கம்பெனிக்கு பணம் உள்ள வருதுனால bank account debit பண்றாங்க. okay, எதுக்கு against இந்த பணம் வருது? application and allotment க்கு against இந்த பணம் வருது. ஓகே, அப்ளை பண்ணும் போதே என்ன செஞ்சிருக்காங்க? அப்ளிகேஷன் மணியை பே பண்றாங்க. சோ கம்பெனி இமிடியேட்டா அலாட் பண்றாங்க. சோ இதை என்னன்னு சொல்லுவோம்? அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். ஓகே, லம்சமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரியில அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, சோ இப்ப வந்து எவ்வளவு அமௌண்ட்? 10,000 ஷேர்ஸும் அப்ளை பண்றாங்க அப்படின்னா 10,000 into 10 rupees. ஏன்னா ஒரு ஷேரோட பிரைஸ் 10 rupees. அப்ப 10,000 ஷேர்ஸ்ல 10 rupees. Okay, 10,000 into 10 which is 1 lakh. Okay, so 1 lakh போடுறோம். இதுக்கு நரேஷன் எழுதணும். being share application and allotment money received. Okay, so அடுத்த என்ட்ரி போட போறோம். அடுத்த என்ட்ரி என்ன பண்றோம்? இந்த application and allotment money எதுக்கு கலெக்ட் பண்ணாங்க? இந்த 10 rupees, அதாவது இந்த 1 lakh இருக்கு இல்லையா? இதை ஏன் கலெக்ட் பண்றாங்க? ஏன்னா ஷேர் கேபிட்டல் வேணும், அதனால கலெக்ட் பண்றாங்க. அப்ப இந்த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் கலெக்ட் பண்ணிருக்காங்கல்ல, இதை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட். இங்க 1 lakh இருக்குல்ல, அதே 1 lakh தான் இங்க போடுறோம். டு ஷேர் கேபிட்டல் 1 lakh. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன பண்றாங்க? எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதுதான். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். லம்சமா இருக்கும்போது ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கிடையாது.
சோ எல்லாத்தையுமே ஒன்னா கலெக்ட் பண்றதுனால இத ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணின்னு சொல்லுவோம். ஓகே, சோ எப்பவுமே கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும் போதே என்ன பண்றாங்க, பணத்தை பே பண்றாங்க. அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். எதுக்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் இது வருது, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போதே என்ன பண்றாங்க, அப்ளிகேஷன் மணியை பே பண்றாங்க. சோ லம்சமா இருக்கும்போது நம்ம ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்றோம், ஒரு ஷேரோட பிரைஸ் 10 rupees. அப்ப 10,000 ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா 10,000 into 10 rupees எங்களுக்கு வந்திருக்கும். சோ 1 lakh rupees. ஓகே, அடுத்தது என்ன பண்றோம், இந்த அப்ளிகேஷன் மணி, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணி இருக்கு இல்லையா, இதை ஏன் நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் இந்த 1 lakh, ஏன்னா கம்பெனிக்கு கேபிட்டல் தேவைப்படுது, அதனால கலெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ இந்த ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ செகண்ட் என்ட்ரி வந்து ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் 1 lakh. இதுக்கு நரேஷன் வந்து பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி transferred to share capital. So இந்த அமௌண்ட்டை நம்ம கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். So being share application and allotment money transferred to share capital. ஓகே, சோ இது லம்சம்ல ஷேர்ஸ் பார்ல இஷ்யூ பண்ணியிருந்தா இப்படிதான் ஜர்னல் எழுதுவோம். இந்த லம்சம் பேமெண்டோட செகண்ட் கேஸ் பார்க்க போறோம். செகண்ட் கேஸ் அப்படிங்கிறது ஷேர்ஸை வந்து பிரீமியம்ல இஷ்யூ பண்ணா எப்படி ஜர்னல் போடுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கம்பெனி வந்து 10,000 ஷேர்ஸ் 12 rupees each அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இஷ்யூ பண்றத 12 rupees கொடுக்குறாங்க. பட் இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees. ஷேரோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, 10 rupees. பட் இஷ்யூ பண்ணும்போது என்ன செய்யறாங்க, 12 rupees கொடுக்குறாங்க. அப்ப அந்த 2 rupees நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரீமியம்னு சொல்லுவோம். ஃபேஸ் வேல்யூ விட இஷ்யூ பிரைஸ் கூட இருக்கும் போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இஷ்யூ அட் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஜர்னல் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேம் தான். ஓகே, அதாவது அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணும் போதே என்ன செய்வாங்க, இந்த மணியும் சேர்த்து ஃபுல்லா பே பண்ணிடுவாங்க. அப்ப கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, பணம் உள்ள வருது. சோ அப்ப அந்த கம்பெனி என்ன செய்யும், பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். அண்ட் இப்ப எதுக்கு அகேன்ஸ்டா இந்த 12 rupees கலெக்ட் பண்றாங்க, ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டுக்காக கலெக்ட் பண்றாங்க. ஓகே, சோ அப்ளை பண்றாங்க, உடனே அலாட் பண்றாங்க. ஏன்னா இது லம்சம், இங்க இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது. சோ அதனால இந்த பணம் எதுக்காக வருது, ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டுக்கு. சோ கம்பெனிக்கு பணம் உள்ள வருதுனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றாங்க. எதுல இருந்து இந்த பணம் வருது, ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்ல இருந்து வருதுனால ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டை கிரெடிட் பண்றாங்க. ஓகே, சோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இப்ப அமௌண்ட் எவ்வளவு போடணும், இங்க வந்து 10,000 ஷேர்ஸ் 12 rupees each அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. இப்ப இந்த 12 rupeesயுமே லம்சமா கலெக்ட் பண்றாங்க, ஃபுல்லா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 10,000 into 12 1,20,000 rupees கலெக்ட் பண்றாங்க. ஓகே, இப்ப இதுக்கு நரேஷன் வந்து being share application and allotment money received. ஓகே, இப்ப அடுத்தது என்ன செய்யணும், இந்த அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி எதுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்க, இந்த 1,20,000 ஷேர் கேபிட்டலுக்காக. அப்ப ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க பிரீமியம்ல கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்ப இந்த 1,20,000ல பிரீமியமும் இருக்கு. அப்ப பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு பிரீமியமை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த பிரீமியம் கம்பெனி என்னன்னு சொல்லும்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அப்படின்னு சொல்லு. என்னன்னு சொல்லும், செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இந்த பிரீமியம் வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கெயின். ஓகே, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது என்னது, கெயின். எக்ஸ்ட்ராவா கலெக்ட் பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் தான், ஆனா 12 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. சோ அந்த 2 ரூபாங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னது, கெயின். ஓகே, சோ அத செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சோ இப்ப என்ட்ரி என்ன வரும்னா, நெக்ஸ்ட் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுவோம். ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இதுல இந்த 1,20,000ல 2 காம்போனன்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ஷேர் கேபிட்டல் இருக்கு. ஷேர் கேபிட்டல்ங்கிறது அந்த 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ. ஓகே, மிச்ச 2 rupees இருக்கு இல்லையா, அந்த 12 rupeesல 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ, மிச்சம் இருக்கிற 2 rupees என்னது, செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அப்போ இந்த ஷேர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்ல இருக்கிற இந்த 1,20,000 ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ அது எப்படிங்கறத பார்க்கலாம். டு ஷேர் கேபிட்டல், ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, 10 rupees. சோ 10,000 into 10 1 lakh rupees. ஓகே, இப்போ பிரீமியமும் இருக்கு இல்லையா, 2 rupees. அப்ப அதுக்கு 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பிரீமியம்ங்கிறது என்னது, கெயின். அந்த 2 rupees கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கெயின்.
சோ கெயின்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளோட நாமினல் அக்கவுண்ட் ரூல் என்ன, கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். சோ அதனால நம்ம செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட கிரெடிட் பண்றோம். ஓகே, சோ இப்போ இங்க வந்து 10,000 shares into 2 rupees. எவ்வளவு பிரீமியமோ அதை மட்டும் தான் இங்க மல்டிப்ளை பண்றோம். கேபிட்டல்ல எது ஃபேஸ் வேல்யூவோ அந்த ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் மல்டிப்ளை பண்றோம். ஓகே, சோ 10,000 into 2, 20,000. கிளியரா? இப்ப என்ன பண்றோம், இந்த ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்ல ஃபுல் 12 rupees வாங்கிட்டாங்க. இந்த 12 rupeesல 10 rupees ஃபேஸ் வேல்யூ, 2 rupees பிரீமியம். பிரீமியம்ங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கெயின். சோ அந்த 2 rupees பிரீமியமா அவங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த 10 rupees ஷேர் கேபிட்டலா வச்சுக்குவாங்க. ஓகே, சோ செகண்ட் என்ட்ரி என்ன போடுறோம், ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அதாவது இந்த 1,20,000 நம்ம பிரிக்கிறோம், ஷேர் கேபிட்டலுக்கு பிரிக்கிறோம், அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கு பிரிக்கிறோம். கிளியர்? சோ இதுக்கு நரேஷன் வந்து being share application and allotment money transferred to share capital and securities premium account. சோ இப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கம்பெனி ஷேர்ஸை பாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கலெக்ட் பண்றாங்க. ஓகே, பார்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கலெக்ட் பண்றாங்க. அது கேஸ் 1. இப்போ இந்த கேஸ் 1க்கு ஜர்னல் என்ட்ரி எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து 10,000 shares 10 rupees each அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த 10 rupees வந்து பிரேக் பண்ணி கலெக்ட் பண்றாங்க. அதாவது 3 rupees அப்ளிகேஷன்ல, 2 rupees அலாட்மெண்ட்ல, 3 rupees ஃபர்ஸ்ட் கால்ல, 2 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல கலெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரி போடணும். சோ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ யாரெல்லாம் இந்த ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்களோ, இந்த கம்பெனி ஷேர்ஸ்க்கு மொத்தமா அவங்க 10,000 ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. எல்லா அப்ளிகன்ஸுமே 10,000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரி ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எல்லா அப்ளிகன்ட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் ஃபார்மோட அப்ளிகேஷன் மணி 3 rupees பே பண்ணிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்ளிகேஷன் மணிக்கு ஜர்னல் என்ட்ரி போட போறோம். சோ அவங்க பே பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் மணி 3 rupees அந்த ஷேர்ஸ்க்கு பே பண்ணிருப்பாங்க. சோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பணம் உள்ள வந்திருக்கும். எது மூலமா வருது, பேங்க் அக்கவுண்ட் மூலமா. அப்ப பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணணும். ஓகே, எவ்வளவு அமௌண்ட் போடுவாங்க, 10,000 ஷேர்ஸ் இருக்கா, 10,000 ஷேர்ஸுமே அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, 10,000 ஷேர்ஸுக்கு 3 rupees பே பண்ணிருக்காங்க. மொத்தமா 10,000 into 3 வந்திருக்கும் கம்பெனிக்கு, which is 30,000. ஓகே, இப்ப எதுக்கு அகேன்ஸ்டா இந்த பணம் வந்துச்சு, அப்ளிகேஷனுக்கு. சோ அதனால எதை நம்ம இப்ப கிரெடிட் பண்ண போறோம், ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட கிரெடிட் பண்ண போறோம். சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் 30,000. இந்த 30,000 எங்க இருந்து வந்துச்சு நம்மளுக்கு, 10,000 shares into 3 rupees. ஓகே, இப்போ இதுக்கு நரேஷன் வந்து being share application money received. அடுத்தது என்ன பண்ண போறோம், இந்த ஷேர் அப்ளிகேஷன், ஓகே, இந்த 3 rupees இருக்கு இல்லையா, இதை எதுக்காக கலெக்ட் பண்ணிருக்காங்க, இந்த 30 rupees கம்பெனி வந்து அதோட ஷேர் கேபிட்டலுக்காக கலெக்ட் பண்ணிருக்கு. அப்ப இந்த அப்ளிகேஷன் மணி எங்க போகணும், ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் குள்ள போகணும். சோ அப்ப இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அப்ப அந்த கேஸ்ல ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட டெபிட் பண்ணுங்க, ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட கிரெடிட் பண்ணுங்க. சோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, சோ அப்படியே இந்த 30,000 வந்துச்சு இல்லையா, அதை என்ன பண்றோம், ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இதுக்கு நரேஷன் வந்து being share application money transferred to share capital. கிளியர்? இப்ப இது முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே கம்பெனி என்ன பண்ணிடுச்சு, ஷேர்ஸ் அலாட் பண்ணிடுச்சு. சோ 10,000 ஷேர்ஸும் அலாட் பண்ணிடுச்சு கம்பெனி. இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க, இந்த கம்பெனிக்கு திரும்பி பணம் தேவைப்படுது. அந்த கம்பெனி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி, உங்க 10 rupeesல நீங்க 3 rupees ஏற்கனவே அப்ளிகேஷன் மணியோட பே பண்ணிட்டீங்க, பாக்கி இருக்கிற பணத்துல எங்களுக்கு 2 rupees நீங்க இப்ப பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணும். ஓகே, கால் பண்ணி எங்களுக்கு இப்போ 2 rupees நீங்க பே பண்ணுங்கன்னு சொல்லும். சோ கால் பண்ணிருக்கு இல்லையா கம்பெனி, அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணும், அதோட ரெஜிஸ்டர் ஜர்னல்ல டியூ என்ட்ரி எழுதிக்கும். எதுக்காக, இந்த அலாட்மெண்ட் மணிக்காக டியூ. ஓகே, நான் கால் பண்ணிட்டேன், அவங்க பே பண்ண போறாங்க, பே பண்ற வரைக்கும் அந்த அலாட்மெண்ட் மணி என்னவா இருக்கும், டியூவா இருக்கும். அவங்க பே பண்ணாதான் ரிசீவ் ஆகும். சோ பே பண்ற வரைக்கும் டியூவா இருக்கும். அதுக்கு ஒரு டைம் கொடுத்திருப்பாங்க, இந்த டைம்குள்ள நீங்க பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டைம் அவங்க பே பண்ற வரைக்கும் அதை நம்ம டியூன்னு சொல்லுவோம். சோ டியூ என்ட்ரி அலாட்மெண்ட்டுக்கு எப்படி எழுதுவோம்னா, ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். இந்த அலாட்மெண்ட் எதுக்காக டியூவா இருக்கு, ஷேர் கேபிட்டலுக்காக டியூவா இருக்கு. ஓகே, சோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே,
இதுக்கு அமௌண்ட் எப்படி போடுவோம் நம்ம? 10,000 shares into 2 rupees. Allotment money எவ்வளோ? 2. So 10,000 shares into 2 rupees, 20,000. Okay, narration வந்து being share allotment money due. Allotment money due இருக்கும்போது நம்ம entry என்னது? Share allotment account debit to share capital. Okay. அடுத்தது இப்போ எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் என்ன பண்றாங்க? அந்த allotment மணியை பே பண்றாங்க. அப்ப கம்பெனி ரிசீவ் பண்ணுது அந்த allotment மணியை. சோ எது மூலமா ரிசீவ் பண்ணுது? பேங்க் அக்கவுண்ட் மூலமா. சோ அப்ப கம்பெனி என்ன செய்யும்? பேங்க் அக்கவுண்ட டெபிட் பண்ணும். ஓகே. அண்ட் எதுக்காக இந்த பணம் வருது? ஷேர் அலாட்மெண்ட்ல இருந்து பணம் வருது. சோ அதனால ஷேர் அலாட்மெண்ட்டை கிரெடிட் பண்ணும். ஓகே. சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 20,000 டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் 20,000. ஓகே. இதுக்கு நரேஷன் வந்து பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட். இது புரிஞ்சுச்சா? சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து அப்ளிகன்ஸ் அப்ளை பண்ணும் போதே அவங்க என்ன பண்றாங்க? அப்ளிகேஷன் மணியை பே பண்றாங்க. அப்ப கம்பெனி அந்த மணியை ரிசீவ் பண்றதுனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுது. எதுக்கு அகேன்ஸ்டா இது ரிசீவ் பண்ணிருக்கு? ஷேர் அப்ளிகேஷன்ல இருந்து ரிசீவ் பண்ணிருக்கு. அதனால ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். நெக்ஸ்ட் கம்பெனி என்ன செய்யும்? இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணி எதுக்காக வாங்குறாங்க? கேபிட்டலுக்காக. அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ செகண்ட் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே. அடுத்தது அந்த அப்ளிகன்ஸ்க்கு எல்லாம் ஷேர்ஸ அலாட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு பணம் தேவைப்படும் போது என்ன செய்யறாங்க? அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி அலாட்மெண்ட் மணியை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அலாட்மெண்ட் மணியை பே பண்ணுங்கன்னு சொல்லும் போது அது பேயபிள் ஆயிடுது. ஷேர் அலாட்மெண்ட் என்ன ஆகுது? பேயபிள், அதாவது டியூ ஆகுது. சோ அப்ப டியூ என்ட்ரி கம்பெனி நோட் பண்ணிக்கும். ஓகே, நாங்க கால் பண்ணிட்டோங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும்ல. நாங்க இந்த டேட்ல கால் பண்ணிட்டோம் அப்படின்னு டேட்டை போட்டு அன்னைக்கு டியூ என்ட்ரி போட்டுக்குவாங்க. சோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். எதுக்காக இந்த அலாட்மெண்ட் மணி கலெக்ட் பண்றாங்க? கேபிட்டலுக்காக. சோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே. அடுத்தது இப்போ அந்த டேட் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அந்த டேட் அன்னைக்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்யணும்? அலாட்மெண்ட் மணியை பே பண்ணணும். ஓகே. சோ அப்போ பே பண்ணும்போது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது? அலாட்மெண்ட் மணி உள்ள வருது. சோ பேங்க் அக்கவுண்ட் மூலமா வரதுனால பேங்க் அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. எதுக்கு அகேன்ஸ்டா வருது? ஷேர் அலாட்மெண்ட்ல இருந்து இந்த பணம் வருது. அதனால ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்றோம். அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ண கொஞ்ச நாள்ல கம்பெனிக்கு திருப்பி கேபிட்டல் தேவைப்படுது. சோ கம்பெனி என்ன பண்றாங்க? அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் கால் மணி 3 rupees பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஃபர்ஸ்ட் கால் மணி 3 rupees டியூ வந்துருச்சு. சோ அதை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்றாங்க. ஓகே. அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்றது எல்லாமே கலெக்ட் பண்ற இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கால் மணின்னு சொல்லுவோம். அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் இமீடியட்டா வர இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இப்போ கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க? அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் கால் டியூவா இருக்கு, அதை பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த கம்பெனி கால் பண்ற அன்னைக்கே டியூன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப அவங்களோட ஜர்னல்ல என்னன்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க? டியூ என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சோ டியூ என்ட்ரி எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க? எந்த கால் டியூவா இருக்கு? ஃபர்ஸ்ட் கால் டியூவா இருக்கு. அப்போ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் கால் டியூங்கிறத சொல்றாங்க? எதுக்காக இந்த கால் பண்றாங்க? ஷேர் கேபிட்டலுக்காக. சோ ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணுவாங்க. சோ டியூ என்ட்ரி வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே. சோ அமௌண்ட் எப்படி போடுவோம்? 10,000 shares into 3 rupees. ஓகே. கால் மணி எவ்வளவு? ஃபர்ஸ்ட் கால் மணி எவ்வளவு? 3 rupees. சோ 10,000 into 3, 30,000. இதுக்கு நரேஷன் நம்ம என்ன எழுதுவோம்? being share first call money due. ஓகே. இப்போ வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கால் டியூன்னு கால் வந்த உடனேயும் பணத்தை ரெடி பண்ணி என்ன செய்யறாங்க? பே பண்ணிடுறாங்க. அந்த கம்பெனி ஒரு டேட் சொல்லியிருக்கோம். அந்த டேட்குள்ள அவங்க பே பண்ணுவாங்க. சோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கால் மணியை ரிசீவ் பண்றாங்க. அப்போ கம்பெனி என்ன செய்யும்? பேங்க் அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணும். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு எதுல இருந்து உங்களுக்கு இந்த பணம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து வந்துச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் காலை கிரெடிட் பண்ணுவாங்க. டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட். ஓகே. அமௌண்ட் வந்து 30,000. இப்போ நரேஷன் என்ன எழுதுவோம்? being first call money receipt. ஓகே. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கம்பெனிக்கு கேபிட்டல் தேவைப்படுது. சோ இந்த பேலன்ஸ் 2 rupees இருக்கு. 10 rupeesல இந்த 8 rupees போயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 rupees. இந்த 2 rupeesக்கு கம்பெனி கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு, அதை பே பண்ணிடுங்க, அதுக்கான டியூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கம்பெனி ரிமைண்டர் கொடுக்குறாங்க. ஓகே. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 rupees தான் லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் 10 rupees. இந்த ஃபேஸ் வேல்யூட லாஸ்ட் பார்ட் இந்த 2 rupees. இதுக்கப்புறம் பணம் கிடையாது. சோ அதனால அது ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ என்ட்ரியை கம்பெனி எழுதணும். சோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க? எது டியூவா இருக்கு? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். சோ
எந்த இது வந்து டியூவா இருக்கோ, எந்த கால் டியூவா இருக்கோ அதை வந்து டெபிட் பண்ணும். ஸோ ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். எதுக்காக இதை ரிசீவ் பண்றாங்க, எதுக்காக இந்த அமௌண்ட் வரணும், ஷேர் கேபிட்டலுக்காக. ஸோ ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், அமௌண்ட் 10,000 shares into 2 rupees 20,000. ஓகே, ஸோ இதோட நரேஷன் வந்து பீயிங் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்போ இதை ரிசீவ் பண்றாங்க. ஸோ ரிசீவ் பண்ணும்போது கம்பெனி என்ன எழுதும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே, ரிசீவ் பண்ணும்போது கம்பெனிக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வருது. ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றாங்க. எதுக்கு அகேன்ஸ்டா அந்த பணம் வருது, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு அகேன்ஸ்டா வருது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 20,000. இதுக்கு நரேஷன் வந்து பீயிங் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஷேர்ஸை பார்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் நம்ம ஜர்னல் போஸ்ட் பண்ணுவோம். இன்ஸ்டால்மெண்டோட கேஸ் 2 பார்க்க போறோம். கேஸ் 2 வந்து ஷேர்ஸை பிரீமியம்ல இஷ்யூ பண்ணா நம்ம எப்படி என்ட்ரி போடணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கம்பெனி வந்து 10,000 shares 11 rupees each அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்றாங்க. இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது 10 rupees. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees. பட் இவங்க என்ன செய்யறாங்க, 11 rupeesக்கு இஷ்யூ பண்றாங்க. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா 1 rupee இருக்கு இல்லையா, அதை பிரீமியம்னு சொல்லுவோம். ஓகே, சோ 10,000 shares 11 rupeesக்கு இஷ்யூ பண்றாங்க. பட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. சோ ஃபேஸ் வேல்யூ விட இஷ்யூ பிரைஸ் ஜாஸ்தியா இருந்தா அதை இஷ்யூ அட் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஃபேஸ் வேல்யூ இந்த இடத்துல 10 rupees, 1 rupee வந்து பிரீமியம். இப்போ क्वेश्चन வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இந்த 11 rupees எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கலெக்ட் பண்றாங்கன்னு. சோ 3 rupees அப்ளிகேஷன்ல, 3 rupees அலாட்மெண்ட்ல இன்க்ளூடிங் பிரீமியம், 3 rupees ஃபர்ஸ்ட் கால்ல, 2 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல. இப்போ இங்க அந்த அலாட்மெண்ட்ல பாருங்க 3 rupees வந்து பிரீமியமும் சேர்ந்து இருக்கு. அப்போ ஃபேஸ் வேல்யூ அலாட்மெண்டோடது எவ்வளோ, 2 rupees. 1 rupee பிரீமியம் போச்சுன்னா 3 rupeesல 1 rupee பிரீமியமா போச்சுன்னா மிச்சம் இருக்கிற 2 rupees தான் ஃபேஸ் வேல்யூ. ஓகே, அப்ப அந்த 2 rupees ஃபேஸ் வேல்யூவை நம்ம என்ன செய்வோம், ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த 1 rupee பிரீமியம் இருக்கு இல்லையா, பிரீமியம்ங்கிறது என்னது, எக்ஸ்ட்ரா மணி, அது ஒரு கெயின் கம்பெனிக்கு. அப்ப அந்த கெயினுங்கிறது செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அண்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, இந்த அலாட்மெண்ட் என்ட்ரியில நம்ம வந்து இந்த அலாட்மெண்ட் மணி 3 rupees, அந்த 3 rupeesல ஃபேஸ் வேல்யூ 2 rupees, பிரீமியம் 1 rupee. சோ அப்ப இந்த அலாட்மெண்ட் மணில நம்மளுக்கு ரெண்டு இருக்கு, ரெண்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும். ஒன்னு வந்து ஷேர் கேபிட்டலுக்கு, ஒன்னு வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கு. சோ பிரீமியம் அப்படிங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கெயின், எக்ஸ்ட்ரா மணி வருது, சோ கெயின். அப்போ அந்த கெயின் என்ன செய்யறோம், கிரெடிட் பண்றோம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி. அந்த அக்கௌண்ட்டை நம்ம செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ क्वेश्चनல வந்து சப்போஸ் உங்களுக்கு क्वेश्चन சைலண்டா இருக்கு, இந்த பிரீமியம்னு கொடுத்திருக்காங்க பட் பிரீமியம் எதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, எந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்ளிகேஷன்லயா, அலாட்மெண்ட்லயா, ஃபர்ஸ்ட் காலா, செகண்ட் அண்ட் ஃபைனல் காலா, எதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லல அப்படின்னா எப்பவுமே பிரீமியம் வந்து அலாட்மெண்டோட தான் நம்ம போடணும். ஓகே, क्वेश्चन சைலண்டா இருந்துச்சு, பிரீமியம் எதுல போட்டிருக்காங்கன்னு சொல்லல அப்படின்னா நம்ம அந்த பிரீமியம் எதுல போடணும், அலாட்மெண்ட்ல தான் போடணும். ஓகே, அதர்வைஸ் क्वेश्चनலயே கொடுத்துருவாங்க. சில டைம் அலாட்மெண்ட்லயே பிரீமியம் இன்க்ளூடட்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன்ல பிரீமியம் இன்க்ளூடட்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. பட் क्वेश्चन வந்து பிரீமியம் எதுல இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அலாட்மெண்ட்ல தான் போடணும். இப்போ இதுக்கு ஜர்னல் போடலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போடுவோம், அப்ளிகேஷனுக்கு. சோ அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணும் போதே அப்ளிகேஷன் மணி பே பண்றாங்க. சோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பணம் உள்ள வருது, அதனால கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். ஓகே, எதுல இருந்து இந்த பணம் வருது, அப்ளிகேஷன்ல இருந்து வருது. சோ ஷேர் அப்ளிகேஷனை கிரெடிட் பண்ணும். சோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளவு போடுவோம், 10,000 ஷேர்ஸ்க்கு 3 rupees. சோ 10,000 into 3 30,000. இதுக்கு நரேஷன் வந்து பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். அடுத்தது இந்த அப்ளிகேஷன் மணியை எதுக்கு ரிசீவ் பண்றாங்க, ஷேர் கேபிட்டலுக்காக. அப்ப இந்த அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணும், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்ப இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை டெபிட் பண்றோம். ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000 அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இதுக்கு நரேஷன் பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, அடுத்த என்ட்ரி வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷன் மணி வந்தாச்சு. சோ இப்போ என்ன பண்றாங்க கம்பெனி, இந்த 10,000 ஷேர்ஸையும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ எல்லாருக்குமே அலாட் பண்ணிட்டாங்க.
இப்போ இந்த கம்பெனிக்கு இந்த பணம் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அலாட்டும் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேபிட்டல் தேவைப்படுது. சோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கால் பண்ணி அலாட்மெண்ட் மணியை பே பண்ணுங்க, உங்க அலாட்மெண்ட் மணி டியூவா இருக்கு, பே பண்ணுங்கன்னு கம்பெனி சொல்றாங்க. ஓகே, சோ டியூவா இருக்குன்னு சொல்லும் போதே கம்பெனி என்ன பண்ணும்? கால் பண்ண உடனேயுமே ஒரு ஜேர்னலை ரெக்கார்ட் பண்ணணும். என்ன ரெக்கார்ட் பண்ணுவாங்க? அலாட்மெண்ட் மணி டியூவா இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சோ அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க? ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட். இப்ப இந்த கேஸ்ல பாருங்க, இந்த அலாட்மெண்ட்ல ஃபேஸ் வேல்யூ 2 rupees இருக்கு, பிரீமியம் 1 rupee இருக்கு. அப்ப இந்த அலாட்மெண்ட் மணிய ஷேர் கேபிட்டலுக்கும் போகணும், செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கும் போகணும். சோ 2 ஷேர் கேபிட்டல் 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அப்படின்னு போடுவாங்க. சோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வரும்போது டியூ என்ட்ரியில தான் என்ன பண்ணும்? நம்ம இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் காட்டணும். ஓகே, ஷேர் அலாட்மெண்டோட டியூ என்ட்ரியில தான் இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் காட்டணும். ஏன்னா பிரீமியம் வந்து இந்த இடத்துல ஷேர் அலாட்மெண்ட் மணில இருக்கு. சோ அதனால ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ போடும்போது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் நம்ம காட்டணும். ஓகே, சோ இப்போ அமௌண்ட் எப்படி எழுதுவோம்? ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வரணும்? 3 rupees வரணும். சோ 10,000 into 3 30,000. இந்த 3 rupeesல ஷேர் கேபிட்டலோடது எவ்வளவு? ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 2 rupees. ஏன்னா 1 rupee பிரீமியம் சொல்லும்போது 2 rupees வந்து ஃபேஸ் வேல்யூ. சோ 10,000 into 2 20,000 ஷேர் கேபிட்டலுக்கு போகும். அப்புறம் 1 rupee பிரீமியம் இருக்கு இல்லையா, அதை செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ 10,000 into 1 10,000. இதுக்கு நரேஷன் என்ன எழுதுறோம்? பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்வாங்க? இந்த ஷேர் அலாட்மெண்ட் மணியை பே பண்ணுவாங்க. அவங்க பே பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு ஃபேஸ் வேல்யூ, எவ்வளவு செக்யூரிட்டிஸ் பிரீமியம்லாம் தெரியாது. அது கம்பெனிக்கு தான் தெரியும். கம்பெனிக்கு மட்டும்தான் எவ்வளவு ஃபேஸ் வேல்யூக்கு வச்சுக்க போறாங்க, அதாவது ஷேர் கேபிட்டல் எவ்வளவு வச்சுக்க போறாங்க, எவ்வளவு வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்கன்னு கம்பெனிக்கு தான் தெரியும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தெரியாது. சோ ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணும்போது மொத்தமா இந்த 3 rupees பே பண்ணுவாங்க. ஓகே, சோ கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அந்த 3 rupees ரிசீவ் பண்றாங்க இல்லையா, அப்போ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. சோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட். எதுல இருந்து இந்த பணம் வருது? ஷேர் அலாட்மெண்ட்ல இருந்து வருது. சோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகே, அமௌண்ட் என்னது? 30,000. எவ்வளவு வரணும் உங்களுக்கு? ஷேர் அலாட்மெண்ட்ல 30,000. சோ அந்த மொத்த 30,000மே இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணிடுவாங்க. ஓகே, சோ இதுக்கு நரேஷன் வந்து பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட். ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனிக்கு திருப்பி பணம் தேவைப்படுது. சோ அதனால அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் கால் டியூவா இருக்கு 3 rupees, அதை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கம்பெனி என்னைக்கு இந்த கால் பண்ணி ரிமைண்ட் பண்றாங்களோ பே பண்ண சொல்லி, அன்னைக்கு கம்பெனி அவங்களோட ஜேர்னலை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, சோ ஒரு டியூ என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. எது டியூவா இருக்கு? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டியூவா இருக்கு. சோ ஷேர் ஃபர்ஸ்ட் காலை டெபிட் பண்றாங்க. எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் கால் ரிசீவ் பண்ண போறாங்க? ஷேர் கேபிட்டலுக்காக. சோ ஷேர் கேபிட்டல்ல கிரெடிட் பண்றாங்க. சோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அமௌண்ட் வந்து 10,000 shares into ஃபர்ஸ்ட் கால் மணி எவ்வளவு? 3 rupees. சோ 10,000 into 3 30,000. இதுக்கு நரேஷன் பீயிங் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ. ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கால் மணியை பே பண்றாங்க. அப்ப கம்பெனி ரிசீவ் பண்றாங்க. சோ கம்பெனி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. எதுக்கு அகேன்ஸ்டா இந்த பணம் வந்துச்சு? ஷேர் ஃபர்ஸ்ட் கால்க்கு அகேன்ஸ்டா. சோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. சோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட், அதே 30,000. நரேஷன் வந்து பீயிங் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்ட். ஓகே, இப்போ இது ரிசீவ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு எகெயின் கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது. சோ அவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்களோட செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூவா இருக்கு, அதாவது இந்த 11 rupeesல நீங்க வந்து இவ்வளவு பே பண்ணிட்டீங்க, 9 rupees பே பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் 2 rupees டியூவா இருக்கு, அதை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ கம்பெனி கால் பண்ற அன்னைக்கு ரிமைண்ட் பண்றாங்க இல்லையா, அன்னைக்கே வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க டியூக்கு. எது இப்போ டியூவா இருக்கு? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். சோ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. எதுக்கு அகேன்ஸ்டா இது டியூவா இருக்கு? கேபிட்டல் வேணும், அதுக்காக தான். சோ ஷேர் கேபிட்டல கிரெடிட் பண்ணுவாங்க. சோ ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அமௌண்ட் எவ்வளவு போடணும்? எவ்வளவு ஃபைனல் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி எவ்வளவு? 2 rupees. சோ 10,000 into 2 20,000. ஓகே, இப்போ நரேஷன் என்ன எழுதுவோம்? பீயிங் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்யறாங்க? இந்த பணத்தை பே பண்றாங்க. அப்ப கம்பெனி ரிசீவ் பண்றாங்க. சோ கம்பெனி எது மூலமா ரிசீவ் பண்றாங்க? பேங்க் மூலமா. சோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றாங்க. எதுல இருந்து இந்த பணம் வந்துச்சு? ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல இருந்து. சோ டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே, 20,000. இப்போ இதுக்கு நரேஷன் என்ன? பீயிங் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட். ஷியாம் வந்து அந்த கன்சல்டன்ட் கிட்ட கேக்குறாரு,
இப்ப நீங்க வந்து ஷேர்ஸ கேஷுக்கு இஷ்யூ பண்ணா அதோட பேமெண்ட் லம்சம்ல இருக்கோ இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்தாலோ எப்படி அதுக்கு ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணுங்கிறத சொன்னீங்க. இப்ப வந்து ஷேர்ஸ கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷுக்கு இஷ்யூ பண்ணா எப்படி நாங்க ஜேர்னல் போடுவோம்? அதுக்கு என்ன பண்ணணும்? அதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அது கன்சல்டன்ட் இதோ சொல்றேன் பாருங்க அப்படின்றாரு. இப்ப நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் பார்க்க போறோம். இதுல 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணா எப்படி நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். இன்னொரு கேஸ் வந்து பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணா எப்படி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்ப பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசெட். ஸ்டார் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி மூன் லிமிடெட் கிட்ட இருந்து மிஷினரி வாங்கியிருக்கு. சோ இந்த ஸ்டார் லிமிடெட் மூன் லிமிடெட்க்கு என்ன ஆக்சுவலா கொடுக்கணும்? கேஷ் கொடுக்கணும். கேஷ் கொடுக்கறதுக்கு பதிலா ஸ்டார் லிமிடெட் என்ன பண்றாங்க? ஷேர்ஸா இஷ்யூ பண்றாங்க. அப்போ மூன் லிமிடெட்க்கு என்ன கிடைக்கும்? ஸ்டார் லிமிடெடோட ஷேர்ஸ் கிடைக்கும். அப்ப மூன் லிமிடெட் ஸ்டார் லிமிடெடோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஆயிருவாங்க. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா இந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல அதுக்கான என்ட்ரி. சோ அசெட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இப்போ அந்த ஸ்டார் லிமிடெடுக்கு அசெட் உள்ள வருது இல்லையா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அசெட் என்ன பண்ணுவாங்க? டெபிட் பண்ணுவாங்க. சோ சன்ட்ரி அசெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட். யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? மூன் லிமிடெட். ஓகே. சோ ஒரு வெண்டார் கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறாங்க. வெண்டார்னா செல்லிங் கம்பெனி. சோ அந்த கம்பெனி என்ன பண்ண போறோம்? நம்ம கிரெடிட் பண்ண போறோம். சோ டு வெண்டார்ஸ் அக்கவுண்ட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்கு போடுறோம்? அசெட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்காக. ஒரு அசெட் வந்து அந்த கம்பெனிக்குள்ள வருது. சோ அசெட்டை டெபிட் பண்றோம். யார்கிட்ட இருந்து வருது? ஒரு செல்லிங் கம்பெனி கிட்ட இருந்து வருது. அந்த கம்பெனியை நம்ம கிரெடிட் பண்றோம். சோ சன்ட்ரி அசெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு வெண்டார்ஸ் அக்கவுண்ட். ஓகே. அதே மாதிரி இந்த சைட் பாருங்க. இங்க வந்து பர்ச்சேஸ் ஆஃப் பிசினஸ். பர்ச்சேஸ் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கும்போது சன் லிமிடெட்னு ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க? மார்ஸ் லிமிடெட்ங்கிற கம்பெனியை அப்படியே பர்ச்சேஸ் பண்றாங்க. சோ மார்ஸ் லிமிடெடோட பிசினஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப சன் லிமிடெட் என்ன கொடுக்கணும்? மார்ஸ் லிமிடெடுக்கு ஏதோ ஒரு பணம் கொடுக்கணும் இல்லையா? அந்த பணத்தை தான் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பணத்தை என்னன்னு சொல்லுவோம்? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பணத்தை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க வந்து அப்படியே ஷேர்ஸா இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகே. சோ இப்போ இதுக்கு ஜேர்னல் பார்க்கலாம். அதாவது பிசினஸ் பர்ச்சேஸ் பண்றாங்கல்ல அதுக்கான ஜேர்னல். இப்ப மார்ஸ் லிமிடெட்ல அசெட்ஸ் இருக்கும்ல. சோ அசெட்ஸ் எல்லாம் இப்ப என்ன ஆகும்? இந்த பர்ச்சேசிங் கம்பெனிக்கு வந்துரும். அப்போ அந்த பர்ச்சேசிங் கம்பெனி அசெட்ஸை ரிசீவ் பண்றாங்க. சோ அசெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட். ஓகே. அதே மாதிரி லயபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அந்த லயபிலிட்டிஸ கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த மார்ஸ் லிமிடெட்ல லயபிலிட்டிஸ் இருக்கும். அதை கிரெடிட் பண்றாங்க. டு சன்ட்ரி லயபிலிட்டிஸ் அக்கவுண்ட். ஓகே. அதே மாதிரி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இருக்கும். யாருக்கு இந்த கன்சிடரேஷன் கொடுக்கணும்? அந்த வெண்டார் கம்பெனிக்கு, செல்லிங் கம்பெனிக்கு. இங்க மார்ஸ் லிமிடெட் டு வெண்டார்ஸ் அக்கவுண்ட். அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேஷ் யாருக்கு பே பண்ணும்? அந்த வெண்டாருக்கு. சோ சன்ட்ரி அசெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு சன்ட்ரி லயபிலிட்டிஸ் டு வெண்டார்ஸ் அக்கவுண்ட். இப்போ இது போட்டீங்கன்னா நம்மளுக்கு டெபிட் சைட்லயோ இல்ல கிரெடிட் சைட்லயோ நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். சப்போஸ் டெபிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா அதை குட்வில்னு சொல்லுவோம். கிரெடிட் சைட்ல பேலன்சிங் ஃபிகர் வந்தா நம்ம கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து அந்த பிசினஸ பர்ச்சேஸ் பண்றதுக்கான என்ட்ரி. இது வந்து அசெட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கான என்ட்ரி. இப்ப செகண்ட் என்ட்ரி ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஓகே. இப்போ இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த வெண்டார்ஸ் கொடுக்க வேண்டிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன செய்ய போறாங்க? ஷேர்ஸா இஷ்யூ பண்ண போறாங்க. இந்த இடத்துல அசெட்ஸ பர்ச்சேஸ் பண்ணதை என்ன பண்ண போறாங்க? ஷேர்ஸா கொடுக்க போறாங்க. சோ செகண்ட் என்ட்ரி ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் மாறும். இப்ப செகண்ட் என்ட்ரியில கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஷேர்ஸ பார்ல இஷ்யூ பண்றாங்க. வெண்டாருக்கு ஷேர்ஸ பார்ல கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூலயே கொடுக்குறாங்க அப்படின்னா என்ட்ரி வந்து வெண்டார்ஸ் அக்கவுண்ட் டெபிட். யார் ரிசீவ் பண்ண போறாங்க அந்த ஷேர்ஸ? வெண்டார்ஸ். சோ வெண்டார்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே. செகண்ட் கேஸ் வந்து இந்த ஷேர்ஸ பிரீமியம்ல இஷ்யூ பண்ண போறாங்க வெண்டாருக்கு அப்படின்னா வெண்டார்ஸ் அக்கவுண்ட் டெபிட். யார் ரிசீவ் பண்றாங்க? வெண்டார். சோ வெண்டார்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். பிரீமியம்ங்கிறது என்னது? கெயின். சோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட் என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட். ஓகே. சோ இப்போ இந்த என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்? நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் क्वेश्चनல கொடுத்திருக்க மாட்டாங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த அசெட்டை எந்த வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவு அப்படிங்கறத மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ நம்ம கால்குலேட் பண்ணணும்.
அதோட ஃபார்முலா வந்து purchase consideration divided by issue price of a share. Okay, purchase consideration divided by issue price of a share. Suppose வந்து 10 rupees share ஓட price, issue price அப்படின்னா அதை divide பண்ணுவோம். 10 அப்படின்னு சொல்லி divide பண்ணுவோம். Okay, so இப்போ இந்த issue price of shareல ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு issue price வந்து face valueவாவே இருந்துச்சு. அதாவது issued at par இருக்கும்போது face valueவா தான் இருக்கும் அந்த issue price. அப்ப இங்க அந்த face valueவை போடுவோம். Suppose பிரீமியம்ல இருந்துச்சு, issue price வந்து பிரீமியம்ல இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த issue price வந்து face value plus premium அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த டினாமினேட்டர் போடும்போது சப்போஸ் பார்ல இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா நம்மளோட இஷ்யூ பிரைஸ் அதே ஃபேஸ் வேல்யூவா இருக்கும். சப்போஸ் பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அப்ப இந்த இஷ்யூ பிரைஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியமா இருக்கும். ஓகே, இதுதான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் than கேஷ். இப்போ நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் than கேஷ் ஃபார் சர்வீசஸ் அண்டர்டேக்கன் பார்க்க போறோம். ஒரு கம்பெனி வந்து ரெண்டு பேர்கிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்திருக்கலாம். ஒன்னு வந்து ப்ரமோட்டர்ஸ், இன்னொன்னு அண்டர் ரைட்டர்ஸ். ப்ரமோட்டர்ஸ் யாரு? ப்ரமோட்டர்ஸ்ங்கிறவங்க தான் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்றதுக்கு ஃபுல்லா அந்த ஒர்க் எல்லாம் பண்ணவங்க ப்ரமோட்டர்ஸ். ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்றதே அந்த ப்ரமோட்டர்ஸ் தான். சோ அந்த கம்பெனி என்ன செய்யணும், அந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு கேஷ் பே பண்ணும். அதுக்கு பதிலா என்ன செய்யறாங்க, ஷேர்ஸா இஷ்யூ பண்றாங்க. அண்டர் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கம்பெனி என்ன செய்யும், இந்த அண்டர் ரைட்டர்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்களோட ஷேர்ஸை வித்து கொடுக்க சொல்லும். ஓகே, சோ அண்டர் ரைட்டர்ஸ் என்ன செய்வாங்க, அந்த ஷேர்ஸை வந்து சேல் பண்றது, பப்ளிக் கிட்ட சேல் பண்றதுக்கு இந்த அண்டர் ரைட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சோ அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். சோ இந்த அண்டர் ரைட்டர்ஸ் பேங்க்ஸா இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிஸா இருக்கலாம். சோ அவங்க என்ன செய்யறாங்க, இந்த கம்பெனியோட டென்ஷன், அதாவது கம்பெனி போய் இந்த ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட இஷ்யூ பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ஃபுல்லா அண்டர் ரைட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த அண்டர் ரைட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். அவங்க ஒர்க் பண்றாங்களே அந்த வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். சோ அந்த கமிஷனை கேஷா கொடுக்காம என்ன செய்வாங்க, ஷேர்ஸா இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு நம்ம எப்படி ஜர்னல் என்ட்ரி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் டியூவா இருக்கும். ஓகே, அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்றதுக்கு, அப்போ நிறைய பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது சில எக்ஸ்பென்சஸ் வருது இல்லையா, அது பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இல்ல இன்கார்பரேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்கார்பரேஷன் காஸ்ட் இல்ல பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது ப்ரமோட்டர்ஸ் வந்து அதுக்கான டியூ என்ட்ரி போடுறாங்க. சோ டியூ என்ட்ரி வந்து இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரமோட்டர்ஸ் அக்கவுண்ட். சோ கம்பெனி வந்து டியூ என்ட்ரியை போட்டுட்டாங்க. ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்து இந்த இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸை நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி டியூ என்ட்ரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸை கேஷா பே பண்றதுக்கு பதிலா என்னவா பே பண்ண போறாங்க, ஷேர்ஸா கொடுக்க போறாங்க. ஓகே, சோ அதுக்கான என்ட்ரி வந்து ப்ரமோட்டர்ஸ் அக்கவுண்ட் டெபிட். யார் ரிசீவ் பண்ண போறாங்க இந்த ஷேர்ஸை? ப்ரமோட்டர்ஸ். சோ ப்ரமோட்டர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, அதே மாதிரி அண்டர் ரைட்டர்ஸ்க்கு கம்பெனி என்ன கொடுக்கணும், கமிஷன் கொடுக்கணும். சோ அந்த அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் டியூ என்ட்ரிய ஃபர்ஸ்ட் போடுறாங்க. ஓகே, சோ அதுக்கு என்ட்ரி வந்து அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அண்டர் ரைட்டர்ஸ். இங்க எக்ஸ்பென்சஸ், அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னது, எக்ஸ்பென்ஸ், கொடுக்க வேண்டிய பணம், எக்ஸ்பென்ஸ். சோ நம்மளோட நாமினல் அக்கவுண்டோட ரூல் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். சோ இங்க டெபிட் பண்ணிருக்கோமா, இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணிருக்கோம், அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷனை டெபிட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இங்க வந்து டியூ என்ட்ரி அண்டர் ரைட்டர்ஸ்க்கு அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அண்டர் ரைட்டர்ஸ். இத வந்து கம்பெனி ரெக்கார்ட் பண்ணிக்குது. அடுத்தது இதுக்கு கேஷா கொடுக்காம என்னவா கொடுக்க போறாங்க, ஷேர்ஸா இஷ்யூ பண்ண போறாங்க. சோ அதுக்கு என்ட்ரி யார் ரிசீவ் பண்ண போறாங்க இந்த ஷேர்ஸை, அண்டர் ரைட்டர்ஸ். சோ அண்டர் ரைட்டர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, சோ இப்போ இந்த அண்டர் ரைட்டர்ஸ் கமிஷன், இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இல்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கவுண்ட்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ அந்த வருஷத்துல அந்த கம்பெனி எவ்வளவு இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுதோ, இல்ல அது என்னன்னு சொல்லுவோம், பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னு சொல்லுவோம். அந்த பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இன்கர் பண்ணுதோ, அண்டர் ரைட்டிங் கமிஷன் எவ்வளவு வருதோ அதை என்ன செய்வாங்க, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இல்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ராம் அந்த கன்சல்டன்ட் கிட்ட சொல்றாரு, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் than கேஷ்ல இருக்கிற 3 கேஸும் புரிஞ்சிச்சு. பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்டுக்கு எப்படி ஜர்னல் போடணும், பர்ச்சேஸ் ஆஃப் பிசினஸ்க்கு எப்படி ஜர்னல் போடணும், அதே மாதிரி சர்வீசஸ் அண்டர்டேக் பண்ணியிருந்தா அதுக்கு எப்படி ஜர்னல் போடணுங்கிறது புரிஞ்சிச்சு. இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா சார் கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த கன்சல்டன்ட் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு,
நான் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, அதாவது அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி, இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. அப்ப அந்த கால் மணி வரும்போது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் கரெக்டா பே பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் அப்படின்னு கேக்குறாரு. இவங்க 2 பேத்துக்கும் புரியவே இல்லை. என்னது அப்படின்றாங்க. அதாவது அவங்க வந்து கரெக்டா அந்த கால் மணி கூப்பிடும்போது கரெக்டா அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அதுல சில பேர் முன்னாடியே பணத்தை பே பண்ணலாம், சில பேர் வந்து பே பண்ணாமையே விட்டுறலாம். அப்ப அந்த மாதிரி இருந்தா என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கணும்ல நீங்க அப்படின்றாரு. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா சார்? ஓகே, அது என்னன்னு சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு ராமு ஷியாமும் கேக்குறாங்க. கன்சல்டன்ட் சொல்றாரு, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படிங்கறத நம்ம பாக்குறத ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இப்ப வந்து ஒரு கம்பெனி 10,000 ஷேர்ஸ் 10 rupees ஈச் அப்படின்னு இஷ்யூ பண்றாங்க. இந்த 10 rupees வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கலெக்ட் பண்றாங்க. லைக் 3 rupees அப்ளிகேஷன்ல, 2 rupees அலாட்மெண்ட்ல, 3 rupees ஃபர்ஸ்ட் கால்ல, 2 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல கலெக்ட் பண்றாங்க. இப்போ அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காரு, அவர் பேர் கிருஷ்ணா. ஓகே, இந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட 1000 ஷேர்ஸ் இருக்கு. அதாவது இந்த கம்பெனி இந்த ஷேர் ஹோல்டர் கிருஷ்ணாக்கு 1000 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த 1000 ஷேர்ஸ்க்கு கிருஷ்ணா வந்து இந்த பணத்தெல்லாம் பே பண்ணணும். ஓகே, லைக் அப்ளிகேஷனுக்கு 1000 into 3. ஓகே, சோ அவர் எவ்வளவு ஷேர் வச்சிருக்காரோ அதுக்கு தான் அவர் பணம் கொடுப்பாரு. சோ அப்ளிகேஷன் மணி 3 rupees 3000. இத வந்து அவர் அப்ளை பண்ணும் போதே பே பண்ணிட்டாரு இந்த 3000. அடுத்தது அலாட்மெண்ட் கூப்பிடுறாங்க. அப்ப அலாட்மெண்ட் கம்பெனி கால் பண்ணும்போது அவர் என்ன செய்யறாரு, 1000 ஷேர்ஸுக்கு பே பண்ணணும். சோ 1000 into 2 2000 அவர் பே பண்ணணும். அடுத்தது கம்பெனி ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது அவர் எவ்வளவு பே பண்ணணும், 1000 into 3. அவரோட ஷேர்ஸ் 1000, கால் மணி எவ்வளவு, ஃபர்ஸ்ட் கால் மணி 3 rupees. சோ 1000 into 3 3000 rupees பே பண்ணணும். அப்புறம் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு அவர் வந்து 2 rupees பே பண்ணணும். சோ 1000 into 2 2000 rupees பே பண்ணும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன், அதாவது அப்ளை பண்ணும் போதே அவர் இந்த 3000 பே பண்ணிட்டாரு. அடுத்தது அலாட்மெண்ட் கால் வரும்போது அவர் என்ன செய்யறாரு, அந்த 2000 rupees அலாட்மெண்ட்டுக்கு பே பண்றாரு. நெக்ஸ்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் காலுக்கு கால் பண்றாங்க. பட் இந்த ஷேர் ஹோல்டர் கிருஷ்ணா வந்து இந்த 3000 rupees பே பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் கால் மணியை அவர் பே பண்ணல. அகெயின் ஒரு 2 or 3 times கம்பெனி கால் பண்றாங்க. பட் அவர் பே பண்ணவே இல்லை. அதுக்குள்ள செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்துருச்சு. சோ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணிக்கு கம்பெனி கால் பண்றாங்க. அதுவும் அவர் பே பண்ணவே இல்லை. சோ இப்போ இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணல இல்லையா, இதை நம்ம கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணல, இதை நம்ம கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ எந்த இன்ஸ்டால்மெண்ட், அதாவது அலாட்மெண்ட்டோ இல்ல ஃபர்ஸ்ட் காலோ இல்ல செகண்ட் அண்ட் ஃபைனல் காலோ ஒரு ஷேர் ஹோல்டர் பே பண்ணலையோ அதை நம்ம கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்ளிகேஷன் மணியை எப்படியும் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே பே பண்ணியிருப்பாங்க. பட் அலாட்மெண்ட்டோ ஃபர்ஸ்ட் காலோ இல்ல செகண்ட் அண்ட் ஃபைனல் காலோ இந்த மாதிரி எத்தனை கால்ஸ் இருக்கோ அதுல பே பண்ணாம போகலாம். அதை நம்ம கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் சொல்லுவோம். அப்ளிகேஷன் மணியை கால்ஸ் அண்ட் அரியர்ஸே வராது. ஏன்னா அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் மணியை பே பண்ணிடுறாங்க. சோ அங்க அரியர்ஸே வராது. அப்ளிகேஷன் மணிக்கு அப்புறம் வர இந்த அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இல்ல இதுக்கப்புறம் ஏதாவது கால்ஸ் இருந்தா கூட அதுல அரியர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் சொல்லுவோம். அண்ட் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு ஒரு லாஸ். ஓகே, கம்பெனி வந்து இப்ப இந்த 3000 வந்து கிருஷ்ணா கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். பட் அவர் கொடுக்கவே இல்லை. சோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது லாஸ். ஓகே, அதே மாதிரி செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2000 rupees பே பண்ணிருக்கணும், அதையும் பே பண்ணல. சோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது லாஸ். இப்போ இதோட ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கால்ஸ் அண்ட் அரியர்ஸோட ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி 10,000 ஷேர்ஸ் 10 rupees ஈச் அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணிருக்காங்க. 3 rupees அப்ளிகேஷன், 2 rupees அலாட்மெண்ட், 3 rupees ஃபர்ஸ்ட் கால், 2 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இதுல கிருஷ்ணாங்கிற ஷேர் ஹோல்டர் 1000 ஷேர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் மணியும் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் பே பண்றேன். இப்போ இதோட ஜர்னல் பார்க்கலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன வரும், இந்த அப்ளிகேஷன் மணிக்கு. சோ அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணும் போதே என்ன செய்வாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த மணியும் அப்ளிகேஷன் மணியும் பே பண்ணிடுவாங்க இல்லையா. சோ என்ட்ரி வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பணம் உள்ள வருது. சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். அமௌண்ட் வந்து 10,000 into 3 which is 30,000 rupees. நரேஷன் being share application money received. அடுத்த என்ட்ரி வந்து இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் 30,000 rupees. நரேஷன் வந்து being share application money transferred to share capital. ஓகே, அடுத்தது
இப்போ வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அலாட்மெண்ட் மணிக்கு கம்பெனி கால் பண்றாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க உங்க அலாட்மெண்ட் மணி டியூவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கம்பெனி வந்து இந்த அலாட்மெண்ட் மணி டியூவா இருக்கும்போது ஒரு ஜர்னல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. லைக் ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஸோ அமௌண்ட் வந்து 10,000 into 2 20,000 20,000. ஸோ நரேஷன் வந்து பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. ஓகே, இப்ப அடுத்தது வந்து இந்த ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூன்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன செய்வாங்க, அந்த பணத்தை பே பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பணம் உள்ள வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. எதுல இருந்து பணம் வருது, அலாட்மெண்ட்ல இருந்து வருது. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் 20,000. ஓகே, நரேஷன் வந்து பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட். ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் கால் மணி டியூவா இருக்கு, அதை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கால் மணி டியூவா இருக்குன்னு சொல்லும் போதே கம்பெனியை அவங்களோட ஜேர்னல்ல ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எந்த மணி இப்போ வந்து டியூல இருக்கு, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி. ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட். இது எது கலெக்ட் பண்றாங்க, ஷேர் கேபிட்டலுக்காக. ஸோ ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்றோம். ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அமௌண்ட் எவ்வளோ, 10,000 into 3 30,000 rupees. இதுக்கு நரேஷன் பீயிங் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ. ஓகே, இப்ப அடுத்த என்ட்ரி போட போறாங்க. அடுத்த என்ட்ரி எதுக்கு, இப்ப எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் பணத்தை பே பண்ணிடுறாங்க இல்லையா. சோ அதுக்கான என்ட்ரி. இப்ப பணத்தை ரிசீவ் பண்ணும்போது எதை நம்ம வந்து டெபிட் பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1000 ஷேர்ஸ்க்கு கிருஷ்ணா வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணல. அப்போ பேங்க்ல வந்து இந்த 1000 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ் ஆகாது. அப்ப எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கும், 10,000 ஷேர்ஸ்ல 1000 ஷேர்ஸ்க்கு பணம் வராது இல்லையா. சோ 10,000 minus 1000 9,000. 9,000க்கு 3 rupees கால் மணி மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணிருப்பாங்க. சோ 9,000 into 3 27,000 தான் ரிசீவ் ஆயிருக்கும். ஓகே, 10,000 ஷேர்ஸ்க்கு 3 rupees ரிசீவ் பண்ணும். பட் 10,000 ஷேர்ஸ்ல 1000 ஷேர்ஸ்க்கு வந்து கிருஷ்ணா பே பண்ணல. பாக்கி 9,000 ஷேர்ஸ்க்கு தான் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் பே பண்றாங்க. சோ 9,000 into 3 27,000 ரிசீவ் ஆயிருக்கு. இப்ப இந்த 1000 ஷேர்ஸோட அமௌண்ட் இருக்கு இல்லையா, 3,000 rupees, 1000 into 3, இத வந்து நம்ம கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. இந்த கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு ஒரு லாஸ். அப்போ இந்த ஷேர் ஃபர்ஸ்ட் காலோட மணி ரிசீவ் பண்ற என்ட்ரியில இந்த கால்ஸ் அண்ட் அரியர்ஸ நம்ம டெபிட் பண்ணுவோம். ஏன்னா கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்ங்கிறது லாஸ். நாமினல் அக்கௌண்டோட ரூல் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் லாஸ்ங்கிறதுனால அதை டெபிட் பண்றோம். ஸோ எவ்வளவு அமௌண்ட், 1000 ஷேர்ஸுக்கு 3 rupees வரல. ஸோ 1000 into 3 3,000. ஓகே, இது வந்து அடுத்தது ஷேர் ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து ரிசீவ் ஆகுது டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஆக்சுவலா ஷேர் ஃபர்ஸ்ட் கால்ல எவ்வளவு ரிசீவ் பண்ணும், 30,000. அதை இங்க போடுறோம் 30,000. 10,000 into 3 30,000. ஓகே, சோ இப்ப நரேஷன் வந்து பீயிங் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்ட். ஓகே, சோ பேங்க் அக்கவுண்ட்ல இந்த 1000 ஷேர்ஸுக்கு பணம் வராது, அதை மைனஸ் பண்ணிட்டு மத்ததுதான் வரும், ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 1000 ஷேர்ஸுக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கல. சோ அது வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்ங்கிறது லாஸ். சோ அதனால அதை டெபிட் பண்றோம். இது எங்கேருந்து இந்த பணம் வந்திருக்கு இந்த பேங்க்குக்கு, ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து. சோ ஷேர் ஃபர்ஸ்ட் காலை நம்ம கிரெடிட் பண்றோம். சோ என்ட்ரி வந்து பேங்க் அக்கவுண்ட் டெபிட், கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஓகே, இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனி செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. சோ அதுக்கு டியூ என்ட்ரிய ரெக்கார்ட் பண்றாங்க. சோ என்ட்ரி வந்து ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். அமௌண்ட் வந்து 10,000 into 2 20,000. இங்க ஏன் டியூ என்ட்ரில ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம போடுறோம் அப்படின்னா, கம்பெனிக்கு தெரியாது எவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணுவாங்க பே பண்ண மாட்டாங்கன்னு கம்பெனிக்கு தெரியாது. அவங்க டியூன்னு சொல்லும் போது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் பே பண்ணுவாங்கன்னு நினைச்சுதான் என்ட்ரி எழுதுவாங்க. பட் ஆக்சுவலா பேங்க்ல எவ்வளவு ரிசீவ் ஆகுதுங்கிறத பார்த்துதான் இந்த என்ட்ரிய போடுறாங்க. ஓகே, சோ இப்போ வந்து இதுக்கு நரேஷன் பீயிங் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ. இப்ப அடுத்தது வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் என்ன பண்றாங்க, இந்த ஃபைனல் கால் மணியை பே பண்றாங்க. பட் கிருஷ்ணா மட்டும் இந்த 1000 ஷேர்ஸ்க்கு ஃபைனல் கால் மணி பே பண்ணல. அப்ப பேங்க்ல எவ்வளவு ரிசீவ் ஆகும், 10,000 ஷேர்ஸ்ல இந்த 1000 ஷேர்ஸ்க்கு ரிசீவ் ஆகாது. சோ 10,000 minus 1000 into ஃபைனல் கால் மணி எவ்வளவு, 2 rupees. So 10,000 minus 1000 into 2. 10,000 minus 1000ங்கிறது 9,000. 9,000 into 2 18,000 பேங்க்ல ரிசீவ் ஆகுது. இந்த 1000 ஷேர்ஸ்க்கு கால் மணி, செகண்ட் கால் மணி ரிசீவ் ஆகல. இப்போ இங்கேயும் நம்மளுக்கு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கு. சோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் என்ன பண்ணும், நம்ம டெபிட் பண்ணும். சோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் எவ்வளோ, 1000 into 2
2000 rupees. Okay, to share second and final call. Okay, share second and final call ஓட face value எவ்வளோ 2 rupees and எவ்வளோ sharesக்கு 10,000 shares. அதை full போடணும் 20,000. Okay, இதோட narration being share second and final call money received. So இப்படிதான் நம்ம calls in arrears க்கு journal entry போடுறோம். So calls in arrears ஓட journal entry போடும்போது அதோட entry வந்து எந்த call arrear இருக்கோ அந்த callல நம்ம debit பண்ணுவோம். Okay, ஏன்னா calls in arrearsங்கிறது loss. அடுத்த important topic calls in advance பார்க்க போறோம். Okay, இப்போ ஒரு கம்பெனி 10,000 shares 10 rupees each அப்படின்னு சொல்லி issue பண்ணது 3 rupees application, 2 rupees allotment, 3 rupees first call and 2 rupees second and final call. இப்போ இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்ல ஹரின்னு ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காரு. இவர்கிட்ட வந்து கம்பெனி 1000 ஷேர்ஸ் அலாட் பண்ணிருக்கு. ஓகே, சோ இந்த ஹரி என்ன பண்றாரு, அப்ளிகேஷனுக்கு வந்து 1000 அவர் எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்காரு 1000 இன்டூ அப்ளிகேஷன் மணி 3 rupees பே பண்ணிட்டாரு 3000. அடுத்த அலாட்மெண்ட் கால் வரும்போது அவர் எவ்வளவு பே பண்ணும் 1000 into 2 2000 rupees பே பண்ணும். அடுத்த ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அவர் 1000 into 3 3000 rupees பே பண்ணும். and second and final காலுக்கு 1000 into 2 2000 rupees பே பண்ணும். ஓகேவா? இப்போ ஹரி என்ன பண்ணிட்டாரு, இந்த அப்ளிகேஷன்ங்கிறது அப்ளை பண்ணும் போதே அந்த அப்ளிகேஷன் மணியை பே பண்ணிட்டாரு 3000. அடுத்தது அலாட்மெண்ட் கால் வருது. அலாட்மெண்ட் கால் வரும்போது அவர் என்ன பண்றாரு 2000 rupees-ஓட சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் கால் மணி 3000-உம் செகண்ட் கால் மணி 2000-ஐயும் சேர்த்து அலாட்மெண்டோடயே பே பண்ணிடுறாரு. ஓகே, சோ அவர் என்ன நினைக்கிறாரு, என் கையில இப்ப இந்த 5000 இருக்கு, இந்த 5000-ஐயும் அலாட்மெண்டோடயே நம்ம பே பண்ணலாம், நாளை பின்ன நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா பே பண்ண முடியாது, சோ இருக்கும் போதே நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அலாட்மெண்ட் கம்பெனி கால் பண்ணும்போது அவர் பே பண்றாரு இல்லையா, அந்த 2000 பே பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் கால் மணியும் செகண்ட் கால் மணியும் சேர்த்து பே பண்ணிடுறாரு. ஓகே, சோ இப்போ அலாட்மெண்ட்ல எவ்வளவு பணம் வந்திருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல 2000 plus 3000 plus 2000 இந்த ஹோல் அமௌண்ட்டும் வந்திருக்கும். ஓகே, சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் வரும்போது ஹரி என்ன செய்ய மாட்டாரு, இந்த 3000 2000 பே பண்ண மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி அலாட்மெண்டோட சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் மணியை நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, சோ இப்போ இதுதான் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா அந்த காலை கால் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற காலோட சேர்த்து பே பண்றாங்கல்ல, அதுதான் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு ஒரு லயபிலிட்டி. ஓகே, எப்படி கால்ஸ் இன் அரியர்ஸ் கம்பெனிக்கு ஒரு லாஸோ, கால்ஸ் இன் அட்வான்ஸ்ங்கிறது கம்பெனிக்கு ஒரு லயபிலிட்டி. கால்ஸ் இன் அட்வான்ஸோட ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி 10,000 ஷேர்ஸ் 10 rupees each அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்றாங்க. 3 rupees அப்ளிகேஷன், 2 rupees allotment, 3 rupees first call, 2 rupees second and final call. இப்ப ஹரின்ற ஷேர் ஹோல்டர் கிட்ட 1000 ஷேர்ஸ் இருக்கு. அவர் என்ன செய்யறாரு, அவரோட ஃபர்ஸ்ட் கால் மணியும் செகண்ட் கால் மணியும் அலாட்மெண்ட் மணியோட சேர்த்து பே பண்றாரு. இதை நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கான ஜர்னல் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இந்த அப்ளிகேஷன் மணிக்கு. சோ அப்ளை பண்ணும் போதே அப்ளிகேஷன் ஃபார்மோட அப்ளிகன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் மணியை பே பண்ணிடுவாங்க. சோ கம்பெனி அந்த அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்றாங்க. சோ கம்பெனி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. சோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து 10,000 into 3 rupees 30,000. இதுக்கு நரேஷன் பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். அடுத்தது இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் 30,000. நரேஷன் பீயிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது இப்போ வந்து கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது. சோ கம்பெனி என்ன பண்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் மணியை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த டியூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து டியூ என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இப்ப எது டியூவா இருக்கு, ஷேர் அலாட்மெண்ட். சோ அதை டெபிட் பண்றோம் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, அமௌண்ட் வந்து 10,000 into 2 which is 20,000. ஓகே, இதுக்கு நரேஷன் பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்றாங்க. சோ ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். சோ எவ்வளவு ரிசீவ் பண்றாங்க இங்க பாருங்க. ஆக்சுவலா 10,000 into 2 ரிசீவ் பண்ணணும் அலாட்மெண்ட்டுக்கு. பட் ஹரி என்ன செஞ்சாரு, அவரோட 1000 ஷேர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கால் மணி 3 rupees-யும் செகண்ட் கால் மணி 2 rupees-யும் அதாவது 5 rupees-அ பே பண்ணிட்டார் அவரோட 1000 ஷேர்ஸ். சோ 1000 into 5 5,000 rupees-அ அலாட்மெண்டோட சேர்த்து பே பண்ணிட்டாரு. இப்ப கம்பெனி பேங்க்ல பார்க்கும்போது இந்த 10,000 into 2 20,000 rupees இருக்கும், பிளஸ் இந்த 5,000 rupees இருக்கும். 5,000 எங்க இருந்து வந்துச்சு, இந்த ஹரி வந்து
அவரோட 1000 ஷேர்ஸுக்கு இந்த 5 rupees அதாவது ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் கால் மணியை அலாட்மெண்டோட பே பண்ணிட்டாரு. ஸோ அப்ப பேங்க்ல எவ்வளவு ரிசீவ் ஆயிருக்கும்? 10,000 into 2 20,000 rupees வந்திருக்கும். பிளஸ் ஹரியோட 1000 ஷேர்ஸுக்கு 5 rupees. ஸோ 1000 into 5 5,000. ஸோ 20,000 plus 5,000 25,000 பேங்க்ல ரிசீவ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ டு ஷேர் அலாட்மெண்ட். ஷேர் அலாட்மெண்ட் ஆக்சுவலா ஷேர் அலாட்மெண்ட்ல எவ்வளவு வரணும்? 10,000 into 2 20,000 வரணும். ஓகே, பட் இப்ப வந்து இந்த ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா பேங்க்ல, இப்ப அந்த 5,000 என்னன்னு சொல்லுவோம்? கால்ஸ் இன் அட்வான்ஸ் சொல்லுவோம். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு லயபிலிட்டி. சோ அதை கிரெடிட் பண்றோம். 2 calls in advance 1000 into 5 5,000. சோ calls in advanceங்கிறது கம்பெனிக்கு ஒரு லயபிலிட்டி, அதனால அதை கிரெடிட் பண்றோம். எந்த அக்கவுண்ட்ல நம்ம இதை கிரெடிட் பண்றோம் அப்படின்னா, எந்த மணி பே பண்ணும்போது அட்வான்ஸா இதையும் பே பண்ணிருக்காங்களோ அந்த அக்கவுண்ட்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஷேர் அலாட்மெண்ட் மணி பே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் ரெண்டுமே பே பண்ணிட்டாங்க. சோ அலாட்மெண்ட் மணியோட பேங்க் அக்கவுண்ட் என்ட்ரி போடும்போது நம்ம அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்ன பண்றோம்? கிரெடிட் பண்றோம். ஓகே, இதுக்கு நரேஷன் வந்து being share allotment money and calls in advance for 1000 shares received. ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கம்பெனிக்கு பணம் திரும்பி தேவைப்படுது. சோ கம்பெனி என்ன செய்வாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் கால் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் கால் டியூவா இருக்கு, அதை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கம்பெனி அந்த கால் பண்ணி சொல்றாங்கல்ல டியூவா இருக்குன்னு, அந்த டேட்ல அவங்க ஒரு டியூ என்ட்ரி போடுவாங்க. சோ என்ட்ரி என்னது? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல், அமௌண்ட் வந்து 10,000 into 3 30,000 rupees. சோ நரேஷன் வந்து being share first call money due. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்றாங்க. சோ பேங்க்ல பணம் ரிசீவ் ஆகுது. சோ பேங்க் அக்கவுண்ட்டை டெபிட் பண்றோம். எவ்வளவு ரிசீவ் ஆகும் பேங்க்ல அப்படின்னா, இப்ப இந்த 10,000 ஷேர்ஸ்ல ஆல்ரெடி 1000 ஷேர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் மணிய அலாட்மெண்ட்லயே ஹரிங்கிறவரு பே பண்ணிட்டாரு, அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணிட்டாரு. சோ அப்ப 1000 ஷேர்ஸுக்கு இங்க பணம் வராது இல்லையா? ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரு? இப்ப நீங்க ஹரிய போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? ஏன் சார் நான் திரும்பி பே பண்ணும் ஃபர்ஸ்ட் கால் மணி, நான் ஆல்ரெடி அலாட்மெண்ட்லயே பே பண்ணிட்டேன், நான் ஏன் திருப்பி பே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஹரி என்ன செய்வாரு? அந்த ஃபர்ஸ்ட் கால் மணி டியூன்னு சொல்லி கால் வரும்போது அவர் கண்டுக்க மாட்டாரு. நம்ம தான் பே பண்ணிட்டோம்ல அப்படின்னு கண்டுக்க மாட்டாரு. ஓகே, இல்ல கம்பெனியா அவர் காலும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் தான் பே பண்ணிட்டாரு, ஏன் அவர் கால் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி காலே பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஹரியோட இந்த 1000 ஷேர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கால் மணி வந்து அலாட்மெண்ட்ல வந்ததுனால இந்த ஃபர்ஸ்ட் கால் மணியோட பேங்க் அக்கவுண்ட்ல இந்த 1000 ஷேர்ஸுக்கு மணி ரிசீவ் ஆகாது. ஓகே, சோ அப்போ வந்து 10,000 ஷேர்ஸ் ஆக்சுவலா இருக்கு. அதுல ஹரியோட 1000 ஷேர்ஸ்க்கு நம்மளுக்கு பணம் வராது. மிச்சம் இருக்கிற 9,000 ஷேர்ஸ்க்கு தான் நம்மளுக்கு 3 rupees பணம் வரும். சோ 9,000 into 3 27,000. ஓகே, இப்ப இந்த ஹரியோட 1000 இருக்கு இல்லையா, 1000 ஷேர்ஸ்க்கு 3 rupees முன்னாடியே பே பண்ணிட்டாரு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கால்ஸ் இன் அட்வான்ஸ். இப்ப இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ இந்த பர்டிகுலர் கால், அதாவது ஃபர்ஸ்ட் காலோட மணியை தான் அட்வான்ஸா பே பண்ணிட்டாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் காலோட பேங்க் என்ட்ரில இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். ஓகே, சோ எந்த பர்டிகுலர் காலோ அதோட கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? பேங்க் என்ட்ரில கால்ஸ் இன் அட்வான்ஸ டெபிட் பண்ணுவோம். சோ இங்க கால்ஸ் இன் அட்வான்ஸ் 1000 into 3 rupees 3,000. ஓகே, டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு வரணும்? ஆக்சுவலா 30,000. ஓகே, 10,000 into 3 30,000. இப்ப நம்மளோட நரேஷன். சோ நரேஷன் வந்து being share first call money received. ஓகே, அடுத்தது வந்துட்டு இப்ப செகண்ட் கால் டியூ வருது, அதனால கம்பெனி கால் பண்றாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ டியூ என்ட்ரி எழுதிக்கிறாங்க. டியூ என்ட்ரி வந்து ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ அமௌண்ட் வந்து 10,000 into 2 20,000 20,000. ஓகே, சோ இதுக்கு நரேஷன் being share second and final call money due. இப்போ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியை வந்து பே பண்றாங்க ஷேர் ஹோல்டர். சோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல பணம் வருது. சோ பேங்க் அக்கவுண்ட்டை டெபிட் பண்றாங்க. இப்ப எவ்வளவு பணம் வரும் இந்த இடத்துல? எகைன் நீங்க பாருங்க, இந்த 10,000 ஷேர்ஸ்ல 1000 ஷேர்ஸுக்கு வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ஆல்ரெடி அலாட்மெண்ட்ல பே பண்ணிட்டாரு. அலாட்மெண்டோட சேர்த்து ஹரி பே பண்ணிட்டாரு. சோ அதனால இங்க பேங்க்குக்கு அவர் திரும்பியும் பே பண்ண மாட்டாரு. ஓகே, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி பே பண்ணும்போது ஹரி சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி அது அலாட்மெண்டோட பே பண்ணிட்டேன், நான் ஏன் திருப்பி பே பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, சோ அப்ப பேங்க்ல நம்மளுக்கு வந்து 10,000 ஷேர்ஸ்ல இந்த 1000 ஷேர்ஸ்க்கான பணம் வராது.
செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல. ஸோ 9,000 ஷேர்ஸ் தான் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வரும், which is 18,000. ஸோ 9,000 into 2 18,000. இப்போ இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கு இல்லையா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல, இதை ஏற்கனவே பே பண்ணிட்டார்ல, அப்ப இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் காலோட பேங்க் என்ட்ரியில இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸை டெபிட் பண்றோம். எவ்வளவு அமௌண்ட்? 1000 into 2 2000. to share second and final call 20,000. okay, so இப்போ இதோட narration being second and final call amount receipt. okay, கன்சல்டன்ட் ராம்ஷியாம் கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு நான் இப்ப வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அண்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறது சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன். அதுல 3 டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒன்னு ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்னொன்னு வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். சோ இது மூணுத்தையும் எப்படி அக்கவுண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இத மூணுத்தை பத்தி கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சார் ராம் அண்ட் ஷியாம் ஹாப்பியா நாங்க கேட்கிறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கேட்கிறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி வந்து எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்களோ அதுல எவ்வளவு பப்ளிக் அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறது தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது கம்பெனி வந்து இவ்வளவு ஷேர்ஸ் நாங்க ஆஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் கிட்ட கொடுக்கறாங்க. பப்ளிக் அதுல எவ்வளவு ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க அப்படின்றது தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ்ல நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்னு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லாஸ்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கம்பெனி எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்களோ பப்ளிக் அந்த எல்லா ஷேர்ஸையுமே அப்ளை பண்றது தான் ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன். சப்போஸ் வந்து கம்பெனி வந்து 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா பப்ளிக் வந்து அந்த 10,000 ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டா அதை நம்ம ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்ல. இஷ்யூ பண்ண ஷேர்ஸும் ஒண்ணுதான், அப்ளை பண்ண ஷேர்ஸும் ஒண்ணுதான். சோ அது அப்படியே நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கம்பெனி எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்களோ அதை விட கம்மியா தான் பப்ளிக் வந்து அந்த ஷேர்ஸுக்கு அப்ளை பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து கம்பெனி வந்து 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா பப்ளிக் வந்து 5,000 ஷேர்ஸ் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இதை நம்ம அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு பேர் என்னது? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் இங்க வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 90% இருக்கணும். அதாவது எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த இஷ்யூ ஷேர்ஸ்ல 90% அதுவும் மினிமமா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 90% விட கம்மியா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி வந்து ஷேர்ஸ் அலாட் பண்ண முடியாது. ஓகே, சோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கம்பெனி எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்களோ அதை விட கம்மியா தான் பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அதுதான் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் செபி என்ன சொல்லுது அப்படின்னா, மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் 90% ஆச்சும் இருக்கணும். இஷ்யூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூட்ல 90% ஆச்சும் என்னவா இருக்கணும்? மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கணும். அதை விட கம்மியா போச்சு அப்படின்னா ஷேர்ஸ் அலாட் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்கன்னா இங்க 90%க்கும் கம்மியா தான் இருக்கு அப்ளை பண்ண ஷேர்ஸ். சோ இந்த கேஸ்ல வந்து ஷேர்ஸை அலாட் பண்ண முடியாது. அப்படியே அந்த பணத்தை என்ன பண்ணும்? ரீஃபண்ட் பண்ணிடணும் அந்த அப்ளிகன்ஸ்க்கு எல்லாம். ஓகே, அடுத்தது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கம்பெனி வந்து எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்களோ அதை விட ஜாஸ்தியா பப்ளிக் என்ன பண்ணிருப்பாங்க? அப்ளை பண்ணிருப்பாங்க. அதுதான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப கம்பெனி வந்து 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு அப்ளிகேஷன் வந்திருக்கு? 15,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்ப 5,000 ஷேர்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஓகே, சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து கம்பெனி வந்து இந்த 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்கல்ல, அந்த 10,000 ஷேர்ஸ்க்கு தான் அவங்க அலாட் பண்ண முடியும். 10,000 ஷேர்ஸை தாண்டி அலாட் பண்ண முடியாது. சோ இப்ப இந்த எக்ஸ்ட்ரா 5,000 ஷேர்ஸ் இருக்குல்ல, இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதை ட்ரீட் பண்றதுக்கு நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் எக்ஸஸ் அப்ளிகேஷன். சோ 5,000 ஷேர்ஸ் எக்ஸஸா வந்திருக்குல்ல, அதை ரிஜெக்ட் பண்றது. ஓகே, சோ அதுக்கு ஜர்னல் என்ட்ரி வந்து ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட், which means இப்ப இந்த 5,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்ப இந்த 5,000 ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்ப இந்த 5,000 ஷேர்ஸும் சேர்த்து தான் பணம் வந்திருக்கும். அப்ப பணம் வரும்போது நம்ம என்ன என்ட்ரி போட்டிருப்போம்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருப்போம். இப்ப இந்த 5,000 ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்றாங்க, எக்ஸஸா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு 10,000 ஷேர்ஸ் தான்
அலாட் பண்ண முடியும். அவ்வளவு ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ 10,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண முடியும். சோ அந்த 5,000 ஷேர்ஸ்க்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு என்ட்ரி என்ன எழுதுவாங்க? ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் அக்கவுண்ட். ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கவுண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன், ரீஃபண்ட் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் அக்கவுண்ட். இந்த எக்ஸ்ட்ரா 5,000 ஷேர்ஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்ஷியல் ஆர் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். பார்ஷியல் ஆர் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப வந்து இஷ்யூட் ஷேர்ஸ் 50,000 இருக்கு, அப்ளைட் ஷேர்ஸ் வந்து 70,000 இருக்கு இல்லையா? 5:7 ரேஷியோல இருக்கு. அப்போ எவ்ரி 7 ஷேர்ஸுக்கு 5 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. எவ்ரி 7 ஷேர்ஸுக்கு 5 ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இஷ்யூட் ஷேர்ஸ் 50,000 இருக்கு, அப்ளைட் ஷேர்ஸ் 70,000 இருக்கும்போது நம்ம ரேஷியோ என்னது? 5:7. அப்போ எவ்ரி 7 ஷேர்ஸ் அப்ளை பண்ண உங்களுக்கு 5 ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா, ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். சோ இங்க வந்து இஷ்யூ பண்ணது 50,000 ஷேர்ஸ் தான், ஆனா அப்ளை பண்ணிருக்கிறது 70,000 ஷேர்ஸ். அப்ப இந்த 70,000 ஷேர்ஸுக்கும் ஒரு அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் மணி வந்திருக்கும் இல்லையா? அப்ப அது எக்ஸஸா இருக்கு இங்க. ஏன்னா இங்க வந்து எவ்ரி 7 ஷேர்ஸ்க்கு 5 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண போறாங்க. அப்ப எக்ஸஸா அப்ளிகேஷன்ல பணம் இருக்கும். அப்ப அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி என்ன செய்வாங்கன்னா ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஷேர் அலாட்மெண்ட் எக்ஸஸ் ஆச்சுன்னா அது அடுத்தது கால்ஸ் இன் அட்வான்ஸ், அடுத்த ஃபர்ஸ்ட் கால்க்கோ செகண்ட் கால்க்கோ அது அப்படியே போகும். ஓகே, சோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். சோ அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி என்ன செய்யறோம்? நம்ம அடுத்தடுத்த ஷேர்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, சோ இதுதான் பார்ஷியல் ஆர் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். அடுத்தது வந்து காம்பினேஷன் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் ப்ரோரேட்டா. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி, சோ கம்பைன் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பார்ட் ஆஃப் த ஷேரை வந்து என்ன செஞ்சிருவாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ப அந்த அமௌண்ட்டை ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க. மிச்ச பார்ட்டுக்கு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்ப ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை வந்து ஷேர் அலாட்மெண்ட்டுக்கும் கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சோ என்ட்ரி வந்து இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ட்ரி எழுத போறோம். சோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க். ஓகே, ரிஜெக்ஷனுக்கு இங்க எழுதிட்டோம். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க். அடுத்தது இந்த ப்ரோரேட்டா அலாட்மெண்டோட இங்க ஷேர் அப்ளிகேஷன் ஆல்ரெடி இங்க டெபிட் பண்ணியாச்சு. இப்ப இந்த 2 ஷேர் அலாட்மெண்ட் 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ் மட்டும் இங்க எழுதினா போதும். So 2 share allotment, 2 calls in advance. So combination of rejection and pro rata allotment ஓட accounting treatment வந்து share application account debit, 2 bank, 2 share allotment, 2 calls in advance. Okay, so subscription of sharesல நம்மளுக்கு 3 types இருக்கு. ஒன்னு full subscription, under subscription and over subscription. And இதோட treatment என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த over subscription. ஓகே, சோ ஷேர்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தா நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிஜெக்ஷன் ஆஃப் எக்ஸஸ் அப்ளிகேஷன், செகண்ட் பார்ஷியல் ஆஃப் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட், தேர்ட் காம்பினேஷன் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். அந்த கன்சல்டன்ட் ராம் கிட்டயும் ஷாம் கிட்டயும் கேக்குறாரு, இப்போ உங்களுக்கு கம்பெனினா என்னன்னு புரியுதா? கம்பெனியோட இன்கார்பரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சோ கம்பெனி எங்கேருந்தெல்லாம் கேபிட்டல் ரேஸ் பண்ண முடியுங்கிறது புரிஞ்சுச்சா? சப்போஸ் கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸை எப்படி இஷ்யூ பண்ணும், அதோட ப்ரொசீஜர் புரிஞ்சுச்சா, அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் புரிஞ்சுச்சா அப்படின்னு இந்த கன்சல்டன்ட் கேட்கிறாரு. அதுக்கு ராமும் ஷியாமும் சொல்றாங்க, எங்களுக்கு நல்ல கிளியரா புரிஞ்சுச்சு சார். சோ இப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஹோப் வந்துருச்சு, எங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நாங்க கம்பெனியா கன்வெர்ட் பண்ணி நாங்க இன்னும் எங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுங்கிற ஹோப் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது கன்சல்டன்ட் சொல்றாரு, சூப்பர், நீங்க போங்க, இப்போ போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, உங்க பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கறத யோசிங்க. வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா இங்க வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். அதை தவிர்த்து இப்போ இந்த கம்பெனியை பத்தி நான் சொல்லும் போது ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு நான் சொல்லல. சோ அது நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். சோ நாளைக்கு இதே டைம்க்கு நீங்க வாங்க, உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸை நான் சொல்றேன் அப்படின்னு இந்த கன்சல்டன்ட் சொல்றாங்க. சோ ராமு ஷியாமும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா கிளம்புறாங்க. ராம்க்கும் ஷாம்க்கும் எப்படி இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இதுல இன்னும் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோல அதை நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.